अज्ञानतिमिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामाह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदागमनं श्रीगुरोर्वैष्णवं च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितां स हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीभाषादि गौरभक्तवृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्काय देगिरं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा। இன்னைக்கு பாகவதம் 2வது காண்டம் அத்தியாயம் 6 பதம் 22. हरे कृष्णा माताजी। प्रणाम माताजी। प्रणाम माताजी। हरे कृष्णा। आमीन। यस्मात्तण्डं विराजज्ञे भूतेन्द्रिय गुणात्मकः तद्द्रव्यम् अद्यकात् विश्वम् கோபி சூரிய இவாதபன். படிக்கிற மாதாஜி முழுமுதல் கடவுளிடமிருந்து பிரபஞ்ச கோலங்கள் மற்றும் பௌதீக மூலப்பொருட்கள் குணங்கள் புலன்கள் ஆகியவற்றின் கூடிய பிரபஞ்சம் ரூபம் ஆகியவை உற்பத்தி ஆகின்றன. இருப்பினும் சூரியன் அதன் கதிர்கள் மற்றும் வெப்பம் ஆகியவற்றிலிருந்து பிரிந்திருப்பதைப் போலவே அத்தகைய ஜட தோற்றங்களிலிருந்து அவர் பிரிந்திருக்கிறார். பொருளுரை ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர்க்கு ஜெய். பரமசத்திய முந்தைய பதத்தில் புருஷர் அல்லது பரம புருஷரான புருஷோத்தமர் என்று ஆராய்ந்து அறியப்பட்டுள்ளார். பூர்ண புருஷர் அவரது வெவ்வேறு சக்திகளின் மூலமாக ஈஸ்வரராக அல்லது பரம ஆளுநராக இருக்கிறார். ஏகபாத் விபூதி எனப்படுவது பகவானுடைய ஜடசக்தியின் தோற்றமாகும். இது பகவானின் கீழுள்ள பல எஜமான்களுக்குள் ஒன்றாகும். இதனால் பகவான் அதிகமாக கவரப்படுவதில்லை. இது கீதையில் பின்ன பிரகிருதி என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் திரிபாத் விபூதி பகவானது சக்தியின் ஒரு தூய ஆன்மீக தோற்றமாக இருப்பதால் அவருக்கு அது கவர்ச்சி கொண்டதாக இருக்கிறது. எனவே பகவான் ஜடசக்தியை கருத்தரிக்கை செய்வதன் மூலமாக ஜட தோற்றத்துக்குள் விஸ்வரூபம் எனும் பிரம்மாண்டமான ரூபமாக தம்மை அவர் விரித்து கொள்கிறார். அர்ஜுனுக்கு காட்டியதை போன்ற விஸ்வரூபம் பகவானின் மூல ரூபம் அல்ல, புருஷோத்தம அல்லது கிருஷ்ண ரூபமே பகவானின் ஆதியான உன்னத ரூபமாகும். சூரியனை போலவே அவரும் விரிவடைகிறார் என்று இங்கு நன்கு விவரிக்கப்பட்டுள்ளது. சூரியன் அதன் பயங்கரமான வெப்பம் மற்றும் கதிர்களின் மூலமாக தன்னை விரிவடைய செய்கிறது. என்றாலும் அத்தகைய கதிர்களாலும் வெப்பத்திலும் இருந்து அது எப்பொழுதும் விலகியே இருக்கிறது. அருவவாதி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய ரூபத்தை பற்றிய தகவல் இல்லாமலே அவரது கதிர்களின் நன்மையை கொண்டு தீர்மானம் செய்கிறான். எனவே இரு கரங்களுடன் புல்லாங்குழலுடனும் திவ்யமான சுயரூபத்தில் காட்சி தரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அருவவாதிகளை திகைக்க செய்கிறார். பகவானின் பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தை மட்டுமே இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. சூரியனின் கதிர்களுக்கு சூரியன் இரண்டாம் பட்சமானவன். அதை போலவே பகவானின் அருவமான பிரம்மாண்டமான ரூபம் கூட அவரது சுயரூபமாக புருஷோத்தமனுக்கு இரண்டாம் பட்சம் தானாகவே இருக்கிறது. பிரம்ம சம்ஹிதை 5.27 இக்கூற்றை பின்வருமாறு உறுதிப்படுத்துகிறது. ஆனந்த சின்மய ராசா பிரதிபாவ தாபிஷ் தாபீர் ஏவ நிஜ ரூபதாய கலாபிகா கோலோக ஏவ நிவசதி அகிலாத்மா பூதோ
கோவிந்தாம் ஆதி புருஷாம் தம் அகம் பஜாமி. பரமபுருஷ பகவானாகிய கோவிந்தன் அவரது சொந்த தேகத்தின் கதிர்களால் அனைவரது புலன்களுக்கும் சுறுசுறுப்பூட்டுகிறார். அவர் கோலோகம் என்று அழைக்கப்படும் அவரது உன்னத இருப்பிடத்தில் வாழ்கிறார். இருப்பினும் அவரது மகிழ்ச்சியான ஆன்மீக கதிர்களை விரிவடைய செய்வதன் மூலமாகவே படைப்பின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் அவர் பரவி இருக்கிறார். ஆன்மீகமான இக்கதிர்கள் அவரது சுயமான ஆனந்த சக்திக்கு சமமான ஆற்றலை கொண்டதாகும். எனவே அவர் தமது நினைத்திற்கரிய சக்தியின் மூலமாக ஒரு சமயத்தில் உருவமுள்ளவராகவும் அருவமானவராகவும் இருக்கிறார். அவர் ஜடம் மற்றும் ஆன்மீக தோற்றங்களில் வேற்றுமையிலும் பூர்ண ஒற்றுமையை வெளிப்படுத்தி இரண்டற்ற இருவராக இருக்கிறார். அவர் அனைத்திலும் இருந்து வேறானவராக இருக்கும் அதே சமயம் எதுவுமே அவரிடத்திலிருந்து வேறானது அல்ல. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இங்க மீண்டும் அச்சிந்திய பேத தத்துவம் விவரிக்கப்படுகிறது. அப்ப இங்க பகவான் தன்னை எவ்வாறு இந்த ஜட ரூபமாக விஸ்வரூபமாக எப்படி அர்ஜுனனுக்கு காட்டினார் அப்படின்னு 11வது அத்தியாயத்துல பகவத்கீதையில பார்த்தோம். அதுதான் இங்க மீண்டும் விவரிக்கப்படுகிறது. இங்க பாகவதத்திலையும் முழுமுதற் கடவுளிலிருந்து பிரபஞ்ச கோலங்கள், பௌதிக மூலப்பொருட்கள், குணங்கள், புலன்கள், இது எல்லாமே பிரபஞ்ச ரூபம் ஆகியவற்றின் கூடிய பிரபஞ்ச ரூபம், அந்த விஸ்வரூபம் ஜட ரூபம் உற்பத்தி ஆகிறது. எப்படி சூரியன் தனது கதிர்களை பரப்புகின்றதோ, சூரியன் ஒரு இடத்துலதான் இருக்கு, ஆனா கதிர்கள் மூளை முடுக்கு எல்லா பிரபஞ்சங்கள்லயும் இருக்கு. அப்போ பகவான் ஓரிடத்தில் மட்டும்தான் இருக்கிறார். ஆனா அவர் எல்லா இடத்திலும் தன்னை விரிவங்கம் பண்ணிக்கிறார். எப்படி? சக்திகள் மூலமாக. அவர் சக்திமான். அவர் சக்திகள் எல்லா இடத்திலும் பரவி இருக்கு. அப்ப இந்த விஸ்வரூபம் பிரம்மாண்டமான ரூபமாக தன்னை அவர் விரித்து கொள்கிறார்னா, அவரே தன்னுடைய ஒரிஜினல் ஃபார்ம், அதாவது 2 கையுள்ள ரூபத்தை விரிவங்கம் பண்றதுல அவர் சக்திகள் மூலமாக அதை விரிவங்கம் பண்றார். ஆலோல சந்திரல சுத்வனமால்ய வம்சி ரத்னாங்கதம் பிரணய கேலி கலா விலாசம் சியாமந்தம் திரிபங்க லலித நியத பிரகாசம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அந்த சியாம திரிபங்க லலித அப்படின்ற அந்த 2 கையுள்ள சியாமசுந்தர ரூபம், திரிபங்கம் அப்படின்னா 3 வளைவுகள் கொண்ட ரூபம் தான் பகவானுடைய மூல ரூபம். அர்ஜுனனுக்கு காட்டிய அந்த விஸ்வரூபம் மூல ரூபம் கிடையாது. அப்ப கிருஷ்ண ரூபமே பகவான் ஆதியான உன்னதமான ரூபம். அவர்தான் பரம ஆளுநர், அவர்தான் பரம புருஷர், அவர்தான் பரம சத்தியம். இப்போ நான் கோர்ட்ல எல்லாம் போனீங்கன்னா உங்ககிட்ட சத்தியம் 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 அப்படின்னு 3 தடவை கேட்பாங்க. அப்போ உண்மை, அதுக்கு முன்னாடி உண்மை அப்படிம்போம், அப்புறம் சத்தியம் சொல்லுவோம். அப்ப பரம சத்தியம் அப்படிங்கிறது மேலும் வலியுறுத்தி அந்த உண்மையை ப்ரூவ் பண்றதுக்காக அந்த பரம சத்தியம், அதுக்கு மேல வார்த்தையே இல்லை. பரமம் அப்படின்னா பரம் தாம, உயர்ந்த, தாம அப்படின்னா இடம், பகவானுடைய உயர்ந்த இடம், பரம சத்தியம், பரம புருஷர், பரம ஆளுநர். இப்படி பரம அப்படிங்கிறது மிக உயர்ந்த ஒன்றை குறிப்பிடுவது. அப்போ பகவான் எப்பவுமே எப்படி சூரியன் அந்த வெப்பத்திலிருந்து தனியாக பிரிந்திருக்கிறாரோ, அப்ப சூரியன் அந்த கதிர்கள் தான் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. அதுல வெப்பமும் இருக்கு, ஒளியும் இருக்கு. அப்ப சூரிய பகவான் அதுல இருந்து பிரிந்திருக்கிறார். அவர் மேல ஆட்சி செய்கிறார். அவரது ஒளிக்கதிர்கள் எப்படி கீழே, சூரிய பகவானுடைய ஒளிக்கதிர்கள் கீழே எல்லாருக்கும் நன்மை தருகின்றதோ, அது போல பகவான் வேறொரு இடத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் சக்தி மூலமாக, அவரது ஒளிக்கதிர் மூலமாக அந்த சூரியனுக்கும் ஒளிக்கதிரை தருகிறார். இந்த பிரபஞ்சம் எங்கும் இந்த சக்திகள் மூலமாக இந்த பிரபஞ்ச ஜடப்பொருட்கள் எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்றது. எனவே இரு கரங்களுடன் புல்லாங்குழலுடன் திவ்ய சுய ரூபத்தில் காட்சி தரும் பகவான் கிருஷ்ணர் அருவவாதிகளை திகைக்க செய்கிறார். அப்ப அருவவாதிகளுக்கு இதெல்லாம் புரியறதே கிடையாது. பகவான் எப்படி 2 கையுள்ள சியாமசுந்தர ரூபம் திரிபங்க நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறது அவங்களால இதை புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அறிவு பற்றாக்குறை, பூர்ணமான அறிவு கிடையாது. பக்தர்கள் புரிஞ்சுக்க முடியும் பகவான, ஏன்னா அந்த பக்தியில பகவானுக்கு சரணடைகிறதுனால. ஏதாமாம் பிரபத்யந்தே, எவ்வளவு தூரம் சரணடைகிறார்களோ அத்தனை தூரம் தன்னை பற்றிய அறிவை, ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே, அந்த அறிவை தர்றார்.
இப்ப சூரிய கதிர்கள் சூரியனுக்கு எப்படி 2ஆம் பட்சமானவையோ, அதே போல பகவானோட அருவமான பிரம்மாண்ட ரூபம். அப்போ அவர் அருவமானவர் அப்படிங்கிறது 2ஆம் பட்சம். அது பிரைமரி கிடையாது, செகண்டரி. அவரது சுயரூபமான புருஷோத்தமருக்கு 2ஆம் பட்சம். பிரம்ம சம்ஹிதையில மறுபடியும் பிரம்மா வந்து அதை வலியுறுத்துறார். ஆனந்த சின்மய ரச பிரதிபாவிதாபிஸ் தாபிர் ஏவ நிஜரூபதயா கலாபி கோலோக ஏவ நிவசதி அகிலாத்ம பூதோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. இப்ப பரமபுருஷ பகவானாகிய கோவிந்தன் அவரது சொந்த தேகத்தின் கதிர்களால் அனைவரது புலன்களையும் சுறுசுறுப்பூட்டுகிறார். இப்ப பகவானோட கொடுக்கிற சக்தி இல்லைன்னா நாமெல்லாம் சுறுசுறுப்பா இங்க இருக்க முடியாது. அப்ப கோலோகங்கிற இருப்பிடத்துலதான் அவர் இருக்கிறார். அவரது மகிழ்ச்சியான ஆன்மீக கதிர்களை விரிவடை செய்யற மூலமா படைப்பின் ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் அவர் பரவி இருக்கிறார். ஒரு சமயம் சத்ரபதி சிவாஜி ஒரு மலை மேல தன்னுடைய குருவை சந்திக்கிறார். அப்ப குரு வந்து அவர்கிட்ட சொல்றார், இந்த கல்லை கொஞ்சம் பாறை கொஞ்சம் நகுத்து உடைச்சு உடை அப்படின்னு சொல்றாரு. அப்ப சத்ரபதி சிவாஜி நினைக்கிறாரு, அதுக்கு முன்னாடி என்ன நினைச்சாருன்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் அன்னதானம் நான் தான் பண்றேன், நான் தான் ராஜா, நான் அப்படிங்கிற ஒரு மமதை அவர்கிட்ட இருந்தது. அப்ப அந்த கல்லை உடைக்கும் போது அது இருக்கிற ஒரு தேரை எட்டி குதிச்சு வெளியில ஓடிச்சு. ஏன்னா கல்லுக்குள்ள வந்து காத்தும் கிடையாது, வெளிச்சம் கிடையாது, ஒரு கேப் இருக்குமான்னு தெரியாது நம்மளுக்கெல்லாம். ஒரு பாறை மூடி இருக்கும், பெரிய பாறை, அதுக்குள்ள எந்த ஜீவனும் வசிக்க முடியாதுன்னு நாம நினைப்போம். ஆனா கல்லுக்குள்ள தேரை இருக்கு. அந்த தேரைக்கு யார் உணவு தந்திருப்பா? இத வந்து உணர்த்துறதுக்காகத்தான் சத்ரபதி சிவாஜியோட குரு அவர் வந்து அந்த பாறையை உடைக்க சொன்னார். அப்ப அவருக்கு புரிஞ்சது, ஓ நான் வந்து கர்த்தா கிடையாது, நான் செய்பவன் அல்ல. கர்த்தா அப்படின்னா என்ன? நான் தான் செய்யறேன், நான் தான் சம்பாதிக்கிறேன், என்ன நான் இல்லைன்னா அந்த குடும்பம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் புலம்புவோம். ஆனா எல்லா காரணங்களுக்கும் காரணமாக இருப்பது பகவான் தான் அப்படின்னு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரு. நான் வந்து உணவளிக்க முடியாது, ஏன்னா நம்மளோட ஆயுட்காலம் சொற்பம், விட்டில் பூச்சி வாழ்க்கை மாதிரி. நம்மளால யாரை காப்பாற்ற முடியும்? சோ எல்லாமே பின்னாடி ஒரு இயக்குனர் இருக்கிறார், அதுக்கு சூட்சுமமா இயங்கிட்டு இருக்கு. பகவான் கருணை கொடுக்கலன்னா யாருக்கும் உணவு கிடையாது. அப்ப என் மூலமா கொடுக்குறாரு அப்படின்னா அது நான் ஒரு கருவி அவர் கையில. அப்ப நான் என்னை ஒப்படைச்சிருக்கேன் பகவான் கையில, கருவியா சம்மதிச்சிருக்கேன். ஆனா சம்மதிக்காதவங்க என்ன பண்றாங்க? அந்த அகங்காரத்தினால மாயின் பிடியில சிக்கி மறுபடியும் அவங்க பிறப்பு இறப்பு சிக்கல்ல மறுபடியும் அவர்கள் கவரப்படுகிறார்கள். அப்ப இதுதான் அச்சிந்திய பேத அபேத தத்துவம். அவர் வந்து ஜட மற்றும் ஆன்மீக தோற்றங்களின் வேற்றுமையிலும் பூரண ஒற்றுமையை வெளிப்படுத்தி இரண்டற்ற ஒருவராக இருக்கிறார். அவர் அனைத்திலிருந்தும் வேறாக இருக்கும், அதே சமயம் எதுவும் அவரிடமிருந்து வேறானதல்ல. அப்போ இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கலாம். இத வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னா என்ன சொல்ல, எல்லாமே அவர்கிட்ட இருந்து வருது, அப்ப எல்லாத்துக்குள்ளேயும் அவர் இருக்கிறது இல்ல. இப்போ ஒரு சேர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்குள்ள பகவான் இருக்கிறாருன்னா கேட்டா கிடையாது, ஆனா அவர் சக்தி இருக்குது. அப்போ எல்லா ஜட பொருட்களையும், இப்ப மழை இருக்கு, மழை வந்து நாம என்ன நினைக்கிறோம், அது நகராது இல்ல வளராதுன்னு நினைக்கிறோம். ஆனா மழை கூட வளரும், அதுக்கும் வளர்ற தன்மை இருக்கு. இப்ப கோயில்ல வந்து ஒரு சிலை வளருதுன்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதனாலதான் பகவானோட சக்தி இருக்கிறதுனால தான் இந்த ஜட பொருட்கள் கூட இயங்குகின்றது, நம்ம பார்வைக்கு தெரியாது. அப்ப ஜட பொருட்கள் அப்படிங்கிறது அந்த மலைகள் எல்லாம் வளரும். சில சமயம் நீங்க பார்த்திருப்பீங்க, நீரூற்றுக்கள், மலைகள், அருவிகள், இதுக்கெல்லாமே உயிரோட்டம் இருக்கு. அதனாலதான் சிலையில உயிரோட்டம் உள்ள கல்லை எடுத்து சிலை செய்வாங்க. இப்படி பகவான் வந்து தன்னுடைய சக்தியின் மூலமாக எல்லாவற்றிலும் இருக்கிறதுனாலதான் இந்த ஜட உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு உடலுக்கு ஆத்மா இன்றியமையாததோ அது போல இந்த பிரபஞ்சத்திற்கு பரமாத்மா இன்றியமையாதது. அப்ப பரமாத்மா உள்ள இருந்ததுனாலதான் கர்ப்போதக சாயி விஷ்ணு ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளேயும் இறங்கினதுனாலதான் இப்பிரபஞ்சங்கள் எல்லாம் செயல்படுகின்றது. இல்லைன்னா காற்றுல ஒரு பந்து போட்டா எப்படி நிக்கும்? அது தன்னந்தனியா நிக்காது இல்லையா? அது போல
இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் தன்னந்தனியா ஒரு வான்வெளியில ஒரு ஒரு பிடிப்பும் இல்லாம எப்படி சுழன்று கொண்டு இருக்கும்? அப்போ பகவானுடைய சக்தி தான் அதற்கு காரணம். சக்தி சக்திமான் இல்லாமல் சக்தி இல்லை. அப்போ ஒவ்வொரு இயக்கத்திற்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கார். ஒரு சின்ன குழந்தை வேணா நினைக்கலாம், இந்த மின்சாரம் எப்படி இப்படி ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, அது தன்னை போல எரியுது அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு என்ஜினியர் இருக்காங்க, அதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது பெரியவங்களுக்கு, நம்மளுக்கு இப்ப கொஞ்சம் படிச்சவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஞானம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது போலத்தான் பிரபஞ்சங்களுக்கு பின்னாடி அது தானாக உருவாகி தானாக ஒரு வெடிப்புல பிரபஞ்சங்கள் எல்லாம் தோன்றியது, அதுல உயிர்வாழ்கள் தானா தோன்றியது அப்படின்னு நினைக்கிறவங்க முட்டாள்கள். அடுத்தது பதம் 23. யதாஸ்ய நளினாத் அகமாசம் மகாத்மனः நாவிதம் யக்ஞ சம்பாரான் புருஷாவயவான் ருதே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. படிங்க மாதாஜி. நெட் ப்ராப்ளமா இருக்கனால கரெக்டா இல்ல மாதாஜி அட்டென்ட் பண்ண முடியுது. சரிங்க சரிங்க. இப்ப படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க மாதாஜி. படிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த பிரபுபாதா ஜெய். மொழிபெயர்ப்பு. இந்த மகா புருஷருடைய மகாவிஷ்ணு நாபி கமலத்திலிருந்து நான் பிறந்த பொழுது இப்புருஷருடைய அங்கங்களை தவிர அவரை ஆராதிப்பதற்குரிய எந்த பொருளும் என்னிடம் இருக்கவில்லை. பொருளுரை. பிரபஞ்ச தோற்றத்தை படைத்தவராம் பிரம்மதேவர் சுயம்பு அல்லது தாய் தந்தையர் இல்லாமல் பிறந்தவர் என்று அறியப்படுகிறார். பொதுவாக ஒரு ஜீவராசி தாய் தந்தையரின் சேர்க்கையினால் பிறக்கிறான். ஆனால் முதல் ஜீவராசியான பிரம்மா மகாவிஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து பிறந்தவர் ஆவார். இந்த மகாவிஷ்ணு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஓர் விரிவங்கம் ஆவார். நாபியிலிருந்து உதித்த தாமரையும் பகவானுடைய தேக உறுப்புகளின் ஒரு பாகமாகும். அந்த தாமரையிலிருந்துதான் பிரம்மா பிறந்தார். எனவே பகவானின் உடலில் பிரம்மதேவரும் ஒரு பாகமாவார். அவ்வாறு தோன்றிய பிரம்மா இருளை தவிர வேற எதையும் காணாமல் தடுமாற்றம் அடைந்தார். அப்பொழுது தவத்தை மேற்கொள்ளுமாறு அவரது இதயத்திலிருந்து பகவானால் உற்சாகமூட்டப்பட்டார். இத்தவத்தால் யாகச் சடங்குகளுக்குரிய பகுதி பொருட்களையும் பெற்றார். ஆனால் அங்கு மகாவிஷ்ணுவையும் பிரம்மாவையும் தவிர்த்து வேறொன்றுமே இருக்கவில்லை. யாகச் சடங்குகளுக்கு பல பொருட்கள் தேவைப்பட்டன. குறிப்பாக மிருகங்கள். மிருகபலி என்பது மிருகத்தை கொல்வதற்காகவென்று ஒருபொழுதும் இருந்தது இல்லை. யாகத்தீயில் பலியிடப்பட்ட மிருகம் இறந்துவிடும். ஆனால் திறமை வாய்ந்த வேதியர்களால் உச்சரிக்கப்பட்ட வேத மந்திரங்களின் வலிமையால் அடுத்த வினாடியே அதற்கு ஒரு புது வாழ்வு வழங்கப்படுகிறது. அத்தகையதொரு திறமை வாய்ந்த வேதியன் கிடைக்காத பொழுது யாகத்தீயில் கொடுக்கப்படும் மிருக பலியை தடுத்துவிட வேண்டும். இவ்வாறாக கர்ப்போதக சாயி விஷ்ணுவின் உடல் உறுப்புகளிலிருந்து யாகத்துக்கு தேவையான பொருட்களையும் கூட பிரம்மா படைத்தார். இல்லாத ஒன்றிலிருந்து எதுவும் படைக்கப்படவில்லை. பகவானின் தேகத்திலிருந்தே அனைத்தும் படைக்கப்பட்டன. பகவானே பகவத்கீதையில் 10.8 கூறுகிறார், அகம் சர்வஸ்ய பிரபாவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே. அனைத்தும் என்னுடைய தேக உறுப்புகளில் இருந்தே உண்டாக்கப்பட்டன. நானே எல்லா படைப்புகளுக்கும் ஆதி மூலமாவேன். அனைத்தும் பகவானாகவே இருப்பதால் அவரை வழிபடுவதில் பயனில்லை என்று அருவவாதிகள் வாதிக்கின்றனர். ஆனால் பகவானின் தேக உறுப்புகளில் இருந்து பிறந்துள்ள பகுதி பொருட்களை உபயோகித்து நன்றி உணர்வுடன் உருவவாதிகள் பகவானை வழிபடுகின்றனர். பழங்களும் பூக்களும் பூமி தாயின் தேகத்திலிருந்து கிடைக்கின்றன. இருப்பினும் அறிவுள்ள பக்தன் பூமியிலிருந்து பிறந்த பொருட்களாலேயே பூமி தாயை வழிபடுகிறான். இதை போலவே கங்கை தாய் கங்கை நீராலேயே வழிபாடு செய்யப்படுகிறார். இருப்பினும் அத்தகைய வழிபாட்டின் பலனை வழிபடுபவன் அனுபவிக்கிறான். பகவானின் உடல் உறுப்புகளிலிருந்து பிறந்த பொருட்களாலேயே அவரது வழிபாடும் நடத்தப்படுகிறது. இருப்பினும் பகவானின் ஒரு பாகமாக உள்ள வழிபாடு செய்பவன் பகவானிடம் செய்யும் பக்தி தொண்டின் பலனை அடைகிறான். நானே பகவான் என்று அருவவாதி தப்பாக முடிவு செய்யும் வேளையில் உருவவாதி பகவானிலிருந்து எதுவுமே வேறானதல்ல என்பதை பூரணமாக உணர்ந்து பக்தி தொண்டால் பகவானை வழிபடுகிறான். எனவே எதுவுமே தனக்கு சொந்தமானதென்று என்பதை அறிந்திருப்பதால் பக்தன் அனைத்தையும் பகவானுடைய தொண்டில் ஈடுபடுத்த விரும்புகிறான். ஒத்த தன்மையை பற்றிய பக்குவமான கருத்து பகவானின் அன்பு தொண்டில் பக்தன் ஈடுபடுவதற்கு உதவுகிறது. அப்படி இருக்க அருவவாதி ஒருவன் பொய்யான பெருமிதம் கொண்டிருப்பதால் பகவானால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் என்றென்றும் நாத்திகனாகவே எஞ்சி இருக்கிறான். ஹரே கிருஷ்ண மதர்.
தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஓகே. இப்போ அருவவாதிகள் எப்படி தவறாக பகவானை புரிந்து கொள்கிறார்கள். அப்போ பகவான் வந்து வெறும் அருவமானவர் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால அவங்களையும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த உருவத்தை விட்டவுடன் அருவமான ஒண்ணு, அதாவது இந்த ஆத்மா உருவம் இல்லாம ஒரு நிலையை அடையும் போது நாமளும் பகவான் ஆயிரலாம், கடவுள் ஆயிரலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா நானும் ஆத்மா, ஆனா பரமாத்மா கிடையாது. அப்போ பகவான் ஆயிரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்கள வந்து மிகவும் தரக்குறைவாக அவங்கள மாற்றிடுது. ஏன்னா பகவானுக்கு இணையாகவோ யாராலும் ஆக முடியாது. பகவானுக்கு இணையாகவோ மேலாகவோ யாராலும் ஆக முடியாது. அவங்க நினைக்கிறாங்க நானும் பகவான் ஆயிரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பகவான் ஆகிறக்குரிய தகுதி எந்த ஒரு ஜீவாத்மாக்கும் கிடையாது. பகவான் என்றும் பகவான் தான். யாராலையும் பகவானே ஆக முடியாது. சிலரெல்லாம் நினைக்கிறாங்க மரணம் அடைந்தவுடன் நானும் பகவான் ஆயிருவேன். அப்போ அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது நான் ஆத்மா அப்படிங்கிறது தான், பரமாத்மா கிடையாது. சோ மனித உருவம் எடுத்து மறையும் போது அவனும் வந்து கடவுளுடைய அருவ ஜோதியில ஒன்றிணைந்து நானும் கடவுள் ஆயிடுறேன் அப்படிங்கிறப்போ அந்த போட்டி மனப்பான்மை, பொறாமை மனப்பான்மை அவங்ககிட்ட இன்னும் பகவான்கிட்ட இன்னும் அதிகமா இருக்கு. அதனால அவன் வந்து முழுமையை அடையிறதே கிடையாது. அருவ ஜோதியில நானும் ஒன்றாகி விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஏன்னா ஆத்மாவுக்கு தனித்துவம் இருக்கின்றது. இன்றும் இருக்கிறது, நேற்றும் இருந்தது, நாளையும் இருக்கின்றது. ஆத்மா எப்பொழுதுமே தனித்துவத்துடன் கூடியது. அது போய் எங்கேயும் இணைய முடியாது. அப்ப ஆத்மா பற்றிய அந்த ஞானத்தை 2வது அத்தியாயத்துல நம்மளுக்கு பகவத்கீதையில பகவான் தெளிவா சொல்றார். ஆத்மா எப்படி தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னு. அதை கொல்லவோ இல்ல எரிக்கவோ முடியாது. அது போய் எங்கேயும் சேரவும் முடியாது, மெர்ஜாயிர முடியாது. அப்ப பகவானுடைய நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மா தோன்றுகிறார். அவருக்கு வந்து தாய் தந்தை எல்லாமே மகாவிஷ்ணு தான். அந்த மகாவிஷ்ணு எங்கிருந்து வர்றாருன்னா கிருஷ்ணருடைய விரிவங்கம். இதைதான் நாம வந்து புருஷ அவதாரங்கள்ல நாம பார்த்தோம். காரண உதகசாயி விஷ்ணு, கர்ப்போதகசாயி விஷ்ணு, சீரோதகசாயி விஷ்ணு. அந்த கர்ப்ப கடல்ல இருக்கின்ற அந்த கர்ப்போதகசாயி விஷ்ணுவின் நாபிக் கமலத்துல இருந்துதான் அந்த தாமரை தண்டிலிருந்து பிரம்மா முளைக்கிறார். பிரம்மா படைக்கப்படுகிறார். அந்த படைக்கப்பட்ட உடனே அவருக்கு பெரும் குழப்பம். நான் எங்கிருந்து வந்தேன், நான் யார், என்னை தோற்றுவித்தது யாருன்னு அந்த தாமரை தண்டுல இருக்கிற 14 லோகங்கள்லையும் தேடி தேடி பாக்குறார். மேல கீழே போய் பல ஆண்டுகள் அவர் சுற்றி சுற்றி பாக்குறார். அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப பகவானோட கருணையினால அவர் தப 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 அப்படின்னு ஒரு அசரீரி கேக்குது அவருக்கு. அப்ப அந்த அசரீரிக்கு கட்டுப்பட்டு பகவானுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவர் பல ஆண்டுகள், தேவ ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் அவர் தவம் புரிகிறார். அதுக்கப்புறம் பகவான் வந்து அவருக்கு தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையேன்னு அவருக்கு வேத ஞானத்தை அவர்கிட்ட பூத்தும் போது அவருக்கு சக்தி மறுபடி கிடைக்குது. அந்த சக்தியின் மூலமா அவர் வந்து பிரம்மா மறுபடி செகண்டரி கிரியேஷன், முதல் படைப்பை அவர் வந்து ஏற்கனவே பகவான் பண்ணிட்டார். அந்த மூலப்பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டார். இப்ப எப்படி வந்து அசம்பிளிங் பண்றாங்க, அது மாதிரி இவர் வந்து அதை அசம்பிள் பண்றார், பண்ணி ஜீவராசிகளை எல்லாம் உற்பத்தி பண்றார். பகவத்கீதையில கூட பாக்குறோம், பகவான் சொல்றாரு 10.8 அகம் சர்வசிய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதிமத்வா பஜந்தேமா புதாபாவ சமன்விதாக அப்படின்னு. அனைத்தும் என்னுடைய தேக உறுப்புகளில் இருந்தே உண்டாக்கப்பட்டன, நானே எல்லா படைப்புகளுக்கும் ஆதி மூலமாவேன். இப்ப பகவான்கிட்ட இருந்துதான் எல்லாமே வருது. அதனாலதான் நம்ம ஒரு பொருளை போட்டா கூட அது காலால உதைக்காம கையில எடுத்து கன்னத்துல போட்டுக்குவோம். சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு பேரண்ட்ஸ் சொல்லி தந்திருக்காங்க, எந்த ஒரு பொருளை போட்டா கூட நாம அதை எடுத்து கன்னத்துல ஒத்திக்குவோம். ஏன்னா அந்த அந்த காலங்கள்ல நாம எல்லாம் அப்படி வளர்க்கப்பட்டோம். ஆனா இப்ப சின்ன குழந்தைகள்லாம் என்ன பண்றாங்க, அப்படி எல்லாம் செய்யறது ஒரு அநாகரிகமா நினைச்சுக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு என்ன சொல்லப்பட்டது, ஒரு பொருள் கீழே விழுந்தாலும் அது கால்ல எடுக்க கூடாது, கால்ல கால்ல உதைக்க கூடாது, கையில எடுத்து நம்ம கன்னத்துல போட்டுப்போம்.
இப்படி அனைத்தும் பகவானாகவே இருப்பதால் அவரை வழிபடுவதில் பயனில்லை அப்படின்னு அருவவாதிகள் நினைக்கிறாங்க. எல்லாமே பகவானா இருக்கிறாரு அப்படி, அதனால ஏன் அவரை வழிபடணும் அப்படின்னு. அப்போ ஒரு பொருளா, ஜட பொருளா அவர் இருக்கிறப்ப ஏன் அவருக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. பகவானோட தேக உறுப்பிலிருந்து பிறந்துள்ள பகுதி பொருட்களை உபயோகித்து நன்றி உணர்வுடன் உருவவாதிகள் பகவானை வழிபடுகின்றனர். அதுதான் நாம சொன்னோம். இப்போ ஒரு பொருளை கீழே போட்டா கூட கன்னத்துல போட்டுக்குவோம். ஏன்னா பகவான் அதுல சக்தியா இருக்கங்காட்டிக்கு தான் நம்மளுக்கு அந்த பொருள் கிடைக்குது. இப்ப நாம நம்மளோட சொந்த புத்தியை கொண்டு நாம எதையும் படைக்க முடியாது. பகவான் கொடுத்த மூலப்பொருட்கள்னாலதான் நாம எல்லாத்தையும் உபயோகப்படுத்துறோம். பகவான் கொடுத்த மூலப்பொருட்களை கொண்டுதான் எல்லாமே A to Z எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வச்சுதான் விஞ்ஞானிகள் அதை பல கூறுகளாக பிரித்து அதை ஒன்னோட ஒண்ணு இணைத்து புதிய பொருட்களை உருவாக்குறாங்க. ஆனா அதுக்கு மூலம் யாரு? அவங்களுக்கு அந்த மூளையை கொடுத்த மூலம் யாரு? அப்போ அந்த மூளையை கொடுத்ததும் பகவான் தான், அந்த பொருளை கொடுத்ததும் பகவான் தான். யாருமே சொந்தமா எதையும் உற்பத்தி பண்ணிட முடியாது. இன்னை வரைக்கும் எந்த உயிரையும் ஒரு விஞ்ஞானியால படைக்கவும் முடியல. அவன் அந்த உயிரினம் எப்போ அழிய போறதுன்றதும் கண்டுபிடிக்க முடியாது. நாமளே ஜாதகம் எடுத்துட்டு போவோம். நம்மளோட மரணத்தை பத்தி யாராவது எந்த ஜோசியராவது இதுவரை குறிப்பிட்டிருக்காங்களா? கிடையாது. ஏன்னா பகவான் தான் எல்லாத்திற்கும் காரணமா இருக்காரு. அப்போ பகவானின் உடல் உறுப்பிலிருந்து பிறந்த பொருட்களாயே அவரது வழிபாடும் நடத்தப்படுகிறது. இப்ப பார்த்தோம் அப்படின்னா கங்கை நீரை எடுத்து கங்கைக்கு பூஜை பண்ணுவாங்க. கங்கையில வழிபடுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கங்கை நீரையே எடுத்து அதை அர்ப்பணம் பண்ணுவாங்க. சூரியனை நோக்கி அர்ப்பணம் பண்ணுவாங்க, கங்கைக்கே அர்ப்பணம் பண்ணுவாங்க. எப்படி ஒரு குழந்தை சாதம் ஊட்டும் போது அந்த குழந்தைக்கு நிலா காட்டி சாதம் ஊட்டுவாங்க அம்மா. அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணும்? அந்த சாதத்தையே எடுத்து அம்மாக்கு திருப்பி ஊட்டும். அப்ப அந்த அம்மாக்கு அவ்வளவு ஒரு பூரிப்பா இருக்கும். ஆஹா, என்னோட குழந்தை பாரு என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்குன்னு. அது போல பகவானுடைய பொருட்களை வைத்தே பகவானுக்கு நாம் நிவேதனம் செய்து அவரை நாம் திருப்திப்படுத்துறோம். ஏன்னா அதுக்கிடையில என்ன இருக்கு? அன்பு என்கின்ற பாலம். பகவான் சொல்றாரு, எனக்கு அவரு அப்போ ஆத்மராமா அப்படின்னா எல்லாம் தன்னுள் நிறைந்தவர். அவருக்கு எந்த தேவையுமே கிடையாது. இப்போ ஒரு பெரிய ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்கவன் போய் அடுத்த கடையில போய் ஸ்வீட் வாங்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தேவை எல்லாமே அங்க இருக்கு. அவன் சாப்பிடறதுக்கு தேவையான எல்லா ஸ்வீட்டும் அங்க இருக்கு. அது போல பகவான் பூர்ணமானவர். அவருக்கு எந்த தேவையும் கிடையாது. பசி கிடையாது, தாகம் கிடையாது. இருந்தாலும் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சிதே தத்தகம் பக்தி வஹ்ருதம் அஸ்னாமி பிரேதாத்மனகன்னு சொல்றாரு. எனக்கு ஒரு பூவோ இலையோ ஏதா ஒண்ணு கொடுத்து அன்பை நீ காணிச்சு அப்படின்னா நான் உனக்கு பல மடங்கு அதை ஏத்துக்கிட்டு நான் உனக்கு ரெசிப்ரோகேட் பண்றேங்கிறார். அப்ப பகவானுடைய பொருளையே வச்சு பகவானுக்கு நாம ஆஃபர் பண்றோம். ஒரு குழந்தை எங்கேயும் அம்மாக்கு ஒரு பர்த்டே அப்படின்னா அது உண்டியல சேர்த்து வச்சிருக்கோம். ஒரு அம்மாக்கு போய் ஒரு டக்குன்னு போய் ஒரு கேக்கோ சாக்லேட்டோ இல்ல ஒரு ஸ்வீட்டோ வாங்கி அது கொடுக்கும்போது அம்மா பூரிப்படைவா. ஆஹா, என் குழந்தை எனக்கு கிஃப்ட் பண்ணிருக்கா அப்படின்னு. அது ஒண்ணும் சொந்தமா போய் சம்பாரிச்சிட்டு வரல. ஒரு குழந்தை போய் வெளியில போய் பாடுபட்டு சம்பாதிக்கல. ஆனா இருக்கிற பொருளை, அம்மா கொடுத்த பொருளையே வச்சு அம்மாக்கு கிஃப்ட் பண்ணுது. அப்ப அம்மா என் பிறந்தநாளை ஞாபகம் வச்சு எப்படி இந்த குழந்தை எனக்கு அன்பளிப்பு தர்றா அப்படின்னு. அது போல பகவான் நமக்கு கொடுத்த பொருட்களை வைத்துக்கொண்டே அதைவே எடுத்து பகவானுக்கு நாம ஆஃபர் பண்றோம். இதுதான் அன்பு. அன்புங்கிறது ஒரு பரிமாற்றம். அது பொருளாகவோ வார்த்தைகளாகவோ இல்ல நம்மளுடைய உணர்வினாலேயோ அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா அதுக்கு பேரு தான் அன்பு. நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். இப்ப ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. இப்ப கணவன் மனைவி இருக்காங்க. அப்ப கணவன் சம்பாரிச்சிட்டு வர்றாரு. அப்ப மனைவி என்ன சொல்றா? வாங்க வாங்க அப்படின்ட்டு அவ போய் படுத்துக்கிறா. ஆனா பாக்கெட்ல இருக்கிற பணத்தை மட்டும் எடுத்து செலவு பண்றா. நான் உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேங்க இப்படி சொன்னா மட்டும் பத்தாது. அப்போ அவ கணவனுக்கு சேவை செய்யணும். எப்படி சேவை செய்யலாம்? கணவன் தனக்காக வெளியில போய் சம்பாரிச்சிட்டு வர்றப்போ மனைவி என்ன பண்ணுவா? போய் சமையல் செஞ்சு சமைச்சு அன்பா பரிமாறுவா. அவருக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் கொடுப்பா. அதுதான் அன்பு. அது இல்லாம வெறும் பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு போய் படுத்துக்கிட்டு ஒரு சமையல் செய்யாம
எந்த ஒரு சேவையும் செய்யாம நான் ஆனா உங்க மேல ரொம்ப அனுபவிச்சிருக்கேன்னு வார்த்தைகளால சொல்ல பத்தாது. அது போல பகவான் மேல அன்பு இருக்கு அப்படிங்கறத காணிக்கிறதுக்காக நாம என்ன பண்ணணும், பகவானோட திருநாமத்தை சொல்லிட்டே இருக்கணும். அப்போ நம்ம 9 வகையான பக்தி தொண்டுல ஈடுபடணும். ஸ்ரவணம், அவரை பத்தி கேட்டுட்டே இருக்கணும். ஆஹா, என் குழந்தைகள்லாம் பாரு எப்படி என்னை பத்தி பேசி கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பகவான் ரொம்ப பூரிப்படைவார். ஏன்னா எல்லார் உள்ளத்திலயும் பரமாத்மாவா இருக்கார். அவர் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்காரு நம்மள. என் குழந்தை என்கிட்ட எப்ப திரும்பி வரும்னு ஏங்கிட்டு இருக்காரு. ஆனா நாம அவரை அவாய்ட் பண்ணிட்டு நாம என்ன பண்றோம், ஜட இன்பத்துல மூழ்கி இருக்கிறோம். பொய்யான ஒரு மாயையில கிடைக்கும் எனக்கு அதை விட இன்பம் கிடைக்கும். ஆனா பகவான் கொடுக்கிற இன்பத்தை விட நம்மளுக்கு இங்க எதுவுமே கிடையாது. ஒரு ஒரு கடலளவு இன்பம் பகவான்கிட்ட போனா, ஆனா அதுல ஒரு சொட்டு கூட இங்க கிடையாது. ஏன்னா ஜடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு துன்பத்தை தரக்கூடியதுதான் எல்லாமே. அடுத்தது பதம் 24. தேசு யக்ஞஸ்ய பசவ சவனஸ்பத்ய குச்சாக இதம் ச தேவ யஜனம் காலச்சோரு குணான்விதக. மொழிபெயர்ப்பு. யாகச் சடங்குகளை நிறைவேற்றுவதற்கு மலர்கள், இலைகள், வைக்கோல், யாகபீடம் மற்றும் உகந்த காலம் போன்ற யாகப் பொருட்கள் தேவைப்படுகின்றன. இப்ப யாகத்திற்கு என்னென்ன தேவைன்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. பதம் 25. வஸ்தூனி ஓஷத்ய ஸ்னேகாரசலோக மிருதோ ஜலம் ருச்சோ யசூம்சி சாமானி சாதுர்ஹோத்ரம் சத்தம. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா படிக்கிறீங்க. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி பிரணாம் மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. பாத்திரங்கள், தானியங்கள், நெய், தேன், தங்கம், மண், நீர், ரிக்வேதம், அஜுர்வேதம், சமவேதம் மற்றும் 4 வேதியர்கள் ஆகியவை யாகத்தை நிறைவேற்றுவதற்காக தேவையான பிற பொருட்களாகும். பொருளுரை. ஒரு யாகத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு குறைந்த 4 திறமை வாய்ந்த வேதியர்கள் தேவைப்படுகின்றனர். அர்ப்பணம் செய்பவர், பாத மந்திரம் ஓதுபவர், புத்தகாத வேறு தீயின் உதவி இல்லாமல் யாகத்தீயை ஏற்றுபவர், அத்துவாயு எண் மற்றும் கண்காணிக்கக்கூடிய ஒருவர். பிரகமா. இத்தங்கை யாகங்கள் முதல் ஜீவராசியான பிரம்மாவின் பிறப்பிலிருந்து நடத்தப்பட்டு வருகின்றன. அவை யுதிஷ்ட மகாராஜனின் ஆட்சி வரை தொடரப்பட்டன. ஆனால் அத்தங்கை திறமை வாய்ந்த பிராமண வேதியர்கள் நேர்மையற்ற தன்மையும் பூசல்களும் கொண்ட இக்கலியுகத்தில் மிகவும் அரிதாகிவிட்டனர். இதனால் அப்போதைய யுகத்தில் பகவானின் புனித நாமத்தை பாடுவதல் என்னும் யாக்கனம் மட்டுமே சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. பின்வருமாறு சாஸ்திரங்கள் கட்டளையிடப்படுகின்றன. அரேர் நாம அரேர் நாம அரேர் நாமவா கேவலம் காலேல நாஸ்தி ஏவ கதிர் அந்நியதா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்போ இங்க பகவானுக்கு எப்படி நாம யாகங்கள் மூலமாக நம்ம அவருக்கு அர்ப்பணங்கள் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு பாத்திரங்கள் தேவை, தானியங்கள், நெய் வேணும், தேன், தங்கம், மண், நீர், ரிக், யசு, சாம, அதர்வன வேதங்கள் போன்றவற்றை படித்த வேதியர்கள் வேணும். வேதியர்கள் சதுர்வேதி, திரிவேதி அப்படின்னு 3 வேதங்களை படித்தவங்க திரிவேதி, சதுர்வேதி அப்படின்னா 4 வேதங்களை படிச்சவங்க, இப்படி பிற பொருட்கள் எல்லாம் வேணும். அப்ப இந்த யாகத்தை நிறைவேற்றுவதற்கு 4 திறமை வாய்ந்த வேதியர்கள், அடிப்படையா 4 பேரு. அதாவது இந்த அர்ப்பணம் பண்றவங்க ஹோதா அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மந்திரத்தை ஓதுறவங்க உட்காதா. அப்ப அன்னைக்கெல்லாம் அப்படி யாகத்தையே ஏற்றுவாங்க அப்படின்னா மந்திரங்கள் மூலமாவே ஏற்றுவாங்க. இப்பெல்லாம் தீப்பெட்டி வேணும், விறகு வேணும். அந்த காலத்துல அதெல்லாம் வேண்டியதே இல்லை. மந்திரங்கள் மூலமாக, ஏன்னா மந்திரங்கள் அவ்வளவு வலிமை வாய்ந்தது. மந்திரத்திலேயே அவங்க அந்த தீய வரவழைப்பாங்க. அடுத்தது 4வது அந்த யாகத்தை கண்காணிக்கக்கூடிய ஒருத்தர் வேணும். அவர் பிரம்மா அப்படின்னு சொல்லப்படுறாரு. அப்ப இந்த இத்தகைய யாகங்கள் முதல் ஜீவராசியான பிரம்மாவின் பிறப்பிலிருந்து நடத்தப்பட்டு வருகிறது. நாம பகவத்கீதையிலேயே படிச்சிருக்கோம். இந்த யாகங்கள் எல்லாம் ஒரு யாக சக்கரமாக அன்னாத் பவதி பூதானி பர்ஜன்யா தன்ன சம்பவக யக்ஞாத் பவதி பர்ஜன்யோ யக்ஞக கர்ம சமுத்பவக அப்படின்னு.
3வது அத்தியாயமான கர்மயோகத்துல சொல்றார். தேவான் பாவயதாதானே தேவாபவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்த ஸ்ரேய பரம் அவாப்யஷ. ஏன்னா இந்த யாகங்களால மகிழ்ச்சி அடையும் தேவர்கள் உங்களையும் மகிழ்ச்சி அடைய வைப்பார் அப்படின்னு அதுல சொல்றாரு. இப்ப மனிதர்களுக்கும் தேவர்களுக்கு இடையில இத்தகைய ஒத்துழைப்புல எல்லாருமே நல்லா வாழ முடியும்னு சொல்றாரு அதுல. அப்ப தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இந்த யாகங்கள் இணைப்பை ஏற்படுத்துது. இப்ப தேவர்களை திருப்தி பண்ணும்போது தேவர்கள் அதை கொண்டு போய் பகவானுக்கு ஒப்படைக்கிறாங்க. பகவானுக்கு ஒப்படைச்சிட்டு தேவர்கள் என்ன பண்றாங்க, அந்த மலையை கொடுக்குறாங்க. மலையின் மூலமாக தானியங்கள் வருது. அந்த தானியங்கள் மூலமாக விதிக்கப்பட்ட யாகங்கள் நடத்தப்படுது. இப்படி மனிதர்கள் திருப்தி அடைகிறார்கள். உண்ண உணவு, மழை இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது தேவர்கள் மூலமா. அப்ப அந்த தேவர்களுக்கு அவங்க நன்றி செலுத்தணும். நன்றி கெட்டத்தனமா இருக்கிறப்போ, இப்ப படைக்கவில்லை, இப்ப ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னு நாம சாப்பிட்டுட்டே இருப்போமா? அவங்களுக்கு திரும்பி பார்த்து எனக்கு இப்ப பசி நேரத்துல ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், இல்ல எங்கேயாவது ஒரு தூரமா பயணம் பண்றோம், நம்மளுக்கு யாராவது உணவு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு போட்டு போயா அப்படின்ட்டு வந்துருவோமா? அவங்களுக்கு திரும்பி ஒரு தேங்க்யூ சொல்லுவோம். இல்ல நான் உங்களுக்கு ஏதாவது நான் ஈடா பணம் தரணுமா, இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு செய்யட்டுங்களா, நான் கண்டிப்பா எனக்கு சான்ஸ் வர்றப்ப எங்க ஊருக்கு வாங்க, நான் உங்களுக்கு வேண்டிய ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஏதாவது ஒரு பிரதிபலன் நம்மளோட ஒரு மறு ஒரு உதவி நாம செய்வோம். அப்ப பகவான் எப்பவுமே நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கார். தேவர்கள் மூலமா நம்மளுக்கு மழையை கொடுக்கிறார், காற்றை கொடுக்கிறார், அவர் நம்மளுக்கு இருப்பிடத்தை கொடுக்கிறார். எல்லா வசதிகளும் அவர் மூலமா தான் வந்தது. இல்ல அவர் தேவையெல்லாம் வேண்டாம். இப்ப நாத்திகவாதிகள் பகவான் இல்லைன்னு சொல்றாங்க. அவர் கொடுக்கிற காற்றை வேண்டாம்னு அவங்களால சொல்ல முடியுமா? காற்று இல்லைன்னா அவங்க உயிர் வாழ முடியாது. அவர் கொடுக்கிற உணவு வேண்டாம்னு சொல்ல முடியுமா? தேவர்கள் மழையை கொடுக்கலைன்னா அந்த உணவு உற்பத்தி ஆகுமா? ஆகாது. அப்ப நாத்திகவாதிகள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. ஆனா பிரதிபலனா, அதாவது அவங்க நன்றி கடனை செலுத்துறதே கிடையாது. அப்ப நாத்திகவாதிகள் மிகவும் தாழ்ந்தவர்கள். நம்ம பகவத்கீதையில துஷ்குருதினோ அப்படின்னு அவங்கள சொல்றாங்க. 4 விதமான துஷ்குருதினோக்கு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப அந்த நாத்திவாதிகள் மிக மிக மோசமானவர்கள். கடவுளை மறுக்கிறதும் இல்லாம கடவுளுக்கு ரொம்ப அவமரியாதை பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க நிறைய பகவானுக்கு நன்றி கடன் செலுத்தாம நன்றி கெட்டவர்களாக அவர் கொடுக்கறத மட்டும் அனுபவிக்கிறவங்க பக்தர்களே கிடையாது. பக்தர்கள் எப்பவும் பகவானுக்கு நன்றி செலுத்தி அவரது நாமம், ரூபம், புகழ், லீலை, குணங்கள்ல சததம் கீர்த்தை அந்தோமாம் அப்படின்னு எப்பவும் அவரது கீர்த்தனைகளை பாடிக்கொண்டு ரொம்ப மகிழ்வா இருப்பாங்க. ஏன்னா அதுதான் நம்மளுடைய இயற்கை. பகவானுடன் ஒத்துழைத்து அவருக்கு நன்றி கடன் செலுத்துறது, பகவானுக்கு 9 விதமான பக்தி தொண்டு ஆற்றுவது. அப்ப பகவானின் புனித நாமத்தை பாடுதல் எனும் யக்ஞம் மட்டுமே சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலவு நாஸ்தியேவ 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 கதிரண்யதா. ஏன்னா இது ஒன்றுதான் உண்மை. பகவானுடைய நாமம் இந்த கலியுகத்தில் கலிகாலே நாம ரூபேன கிருஷ்ணவதாரே. பகவான் நாம ரூபத்தில் எழுந்தருளி இருக்கிறார். ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு யுக தர்மம் இருக்கு. இந்த கலியுக தர்மம் என்ன அப்படின்னா, நாம சங்கீர்த்தனம் யக்ஞ சர்வ பாப பிரணாச்சனம் பிரணாமோ துக்க சமண தம் நமாமி ஹரிம் பரம். இது ஒண்ணுதான் நம்மளை விடுவிக்க கூடியது. இதை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. பிரம்ம நாரதி புராணத்துல இது வலியுறுத்தப்பட்டிருக்கு. அப்போ இது ஒரு தடவை சொன்னா உண்மை, 2 தடவை சொன்னா சத்தியம், 3 தடவை சொன்னா அது பரம சத்தியம். இதை தவிர வேற வழி இல்லை, வழி இல்லை, வழி இல்லைன்னு அடிச்சு சொல்றாங்க. எங்க சாஸ்திரத்துல, நாம கிடையாது. இப்ப சாஸ்திரங்கள் எல்லாம் எப்பவோ தோன்றியது. அப்ப அந்த கலிகாலத்துல என்ன நாம செய்யணும் அப்படிங்கறதே நல்லா தெளிவா கொடுத்திருக்காங்க பாகவதத்துல. பதம் 26. நாமதேயானி மந்த்ராச்ச தசினாச்ச விரதானி ச தேவதானுக்ரம கல்ப சங்கல்பஸ்தத்ரம் ஏவச்ச. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் ஹரே படிக்கிறேங்க. கிருஷ்ணா. படிங்க ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. தேவர்களின் வெவ்வேறு நாமங்களை எழுந்தருளச் செய்து
செய்வது எஞ்சியுள்ள தேவைகளில் ஒன்றாகும். இதை குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக தேர்வு செய்யப்பட்ட முறைகளுடன் குறிப்பிட்ட சாஸ்திரத்திற்கு இணங்கவும் நிறைவேற்ற வேண்டும். பொருளுரை: யாக முறையானது பலநோக்கு கர்மம் என்ற பிரிவுக்கு கீழ்ப்பட்டதும் முற்றிலும் விஞ்ஞான பூர்வமானதும் ஆகும். அது முக்கியமாக குறிப்பிட்ட கருதியுடன் மந்திரங்களை உச்சரிக்கும் முறையை பொறுத்ததாக உள்ளது. இது ஒரு விஞ்ஞான பூர்வமான கலையாகும். மேலும் தகுதி பெற்ற பிராமணர்கள் இல்லாத காரணத்தாலும் கடந்த 4000 ஆண்டுகளுக்கு மேலாக இக்கலை முறையாக உபயோகத்தில் இல்லாமல் இருந்ததாலும் இத்தகைய யாகச் சடங்குகள் இக்காலத்தில் சக்தி வாய்ந்தவையாக இல்லை. அத்துடன் இக்கலியுகத்தில் இவை சிபாரிசு செய்யப்படவும் இல்லை. இக்கலியுகத்தில் வெறும் காட்சிக்காக மட்டும் மேற்கொள்ளப்படும் இத்தகைய யாகங்கள் ஒரு ஏமாற்றும் முறையாக மட்டுமே இருக்கக்கூடும். காட்சிக்காக நடத்தப்படும் இத்தகைய யாகங்கள் எந்த நிலையிலும் சக்தி வாய்ந்தவையாக இருப்பதில்லை. பௌதிக விஞ்ஞானத்தின் உதவியுடன் பலநோக்கு கர்மம் இன்னும் சிறிது முன்னேறி உள்ளது. வேத மந்திரங்கள் ஓசைகளின் அதிர்வை அடிப்படையாக கொண்டுள்ளன. ஆனால் பௌதீகவாதிகள் ஒளி அதிர்வு அறையில் அதிக சூட்சுமமான முன்னேற்றத்தை அடைய வேண்டியவர்களாக இருக்கின்றனர். மனித வாழ்வின் உண்மையான நோக்கத்தை ஜட விஞ்ஞானத்தால் திசை திருப்பிவிட முடியாது. ஜட விஞ்ஞானத்தில் வாழ்வு பிரச்சனைகளுக்கு எத்தகைய தீர்வையும் காண முடியாது. மாறாக வாழ்வின் செயற்கையான தேவைகளை மட்டுமே அதனால் அதிகரிக்க இயலும். எனவே பௌதிகமான வாழ்வுக்கு தப்பான மனித நாகரீகத்தை இலக்காக கொண்டுள்ளது. ஆன்மீக தன்னுணர்வே வாழ்வின் முனைவான நோக்கமாக இருப்பதால் மேலே குறிப்பிடப்பட்டுள்ளதை போல் பகவானின் புனித நாமத்தை எழுந்தருளச் செய்வதற்குரிய நேரான முறை பகவான் ஸ்ரீ சைத்தன்யரால் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. இந்த எளிய முறை இக்காலத்து மக்களால் சுலபமாக பயன்படுத்திக் கொள்ள ஏற்றதாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ 12வது காண்டத்துல பாகவத்துல சொல்லப்பட்டிருக்கு, கலேர்தோச நிதேராஜன் அஸ்திஹி ஏதோ மகான் குணஹ கீர்த்தனாத்யேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் பிரஜேத் அப்படின்னு. அப்ப இந்த கலியுகத்துல வந்து கடலளவு குற்றங்கள் நிறைந்திருக்கு. எங்க பாரு குற்றம் குற்றம் குற்றம். அப்ப ஒரே ஒரு நல்லது மட்டும் இருக்கு. என்ன அப்படின்னா ஹரே கிருஷ்ண மந்திரம் மட்டுமே. அது ஒண்ணுதான் பௌதிகத்திலிருந்து நம்மை விடுவிக்க செய்யும். மற்ற எல்லா செயல்களும் குற்றம் நிறைந்தது. அப்ப பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலைகள், சகாக்கள் இது எல்லாமே குற்றமற்றவை. பகவானை பற்றி பேசுவது மட்டுமே குற்றமற்றது. மற்ற எது செஞ்சாலும் நம்மளுக்கு குற்றம் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பகவான் சம்பந்தம் இல்லாத எதை செய்கின்றோமோ, பகவான் சம்பந்தம் இல்லாம எதை பார்க்கிறோமோ, பகவான் சம்பந்தம் இல்லாம எதை பேசுகிறோமோ, அது எல்லாமே மாயைக்குட்பட்டது. ஒண்ணு மாயைக்கு சேவை செய்யணும், ரெண்டே ஆப்ஷன். ஒண்ணு மாயைக்கு சேவை செய்யணும், இல்ல பகவானுக்கு சேவை செய்யணும். இது வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சிறு சுதந்திரத்தை பயன்படுத்தி அந்த புத்திங்கிற இன்டெலிஜென்ஸை வச்சு நாம அதை செலக்ட் பண்ணணும். அப்போ செய்கின்ற ஒவ்வொரு செயல்லையும் நாம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். கேட்கின்ற ஒவ்வொன்றையும் கவனமாக கேட்க வேண்டும். நம்ம பௌதிகமா ஏதாவது கேட்டோம் அப்படின்னா அதனால ஆபத்துக்கள் இருக்கின்றது. அது குணங்களுக்கு உட்பட்டது. ஆனா பகவானை பற்றி கேட்கும்போது குணங்களுக்கு அப்பாற்பட்டு சத்துவகுண நிலைக்கு வந்துடுறோம். அப்ப இது வந்து பக்தியில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஜடவாதிகளுக்கு புரியவே புரியாது. ஏன்னா அடிப்படை விஷயங்கள் கூட தெரியாதவங்க கிட்ட நீங்க போய் காலேஜ் லெக்சர் எடுக்க முடியாது. ஏபிசிடில இருந்து நீங்க எல்கேஜில இருந்து இப்ப கத்துக்கிட்டு வந்தாதான் காலேஜ்ல படிக்கிற பாடம் உங்களுக்கு புரியும். அது போல பகவானுடைய இணைப்பு அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படின்னா அடிப்படை விஷயங்களை புரிஞ்சு அது மேல வர்றதுக்கு அட்லீஸ்ட் அவங்க காது கொடுத்தாவது கேட்கணும். விஷயங்களை தெரிஞ்சதோ தெரியலையோ நிறைய விஷயங்கள் பகவானை பத்தி கேட்டுட்டே இருக்கிறப்போ பகவானா பார்த்து உங்களுக்கு அந்த நாலேஜ் கொடுப்பாரு. ஏன்னா நீங்க பௌதிக விஷயங்களை நீங்க வந்து எல்கேஜி யூகேஜில இருந்து தான் கத்துக்கணும். ஆனா ஆன்மீக விஷயம் அப்படி கிடையாது. உங்களுக்கு திடீர்னு ஒரு ஞானம் வரும். எதுவுமே தெரியாது ஆன்மீகத்துல. ஆனா ஆன்மீகத்துல ரொம்ப நாளா ஆர்வம் இருக்கு. ரொம்ப நாளா பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும் மனதுல உத்வேகம் இருக்கு. சோ ஆசைப்பட்டா போதும். பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும், பகவானை அடையணும்னு ஆசைப்பட்டா போதும். அதுக்குரிய வழியை அவரே காமிப்பார். பௌதிகம் மாதிரி நீங்க எல்கேஜி யூகேஜில இருந்து வர வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப இத்தனை பேர் ஸ்லோகா சொல்றீங்க. நாமெல்லாம் சான்ஸ்கிரிட் படிப்போம்னு நினைச்சோமா? இல்ல சான்ஸ்கிரிட் நம்மளுக்கு வாயில வரும்னு நினைச்சோமா? கிடையாது. அப்ப நானா அந்த முயற்சி செஞ்சேன்னு நாமளும் சொல்ல முடியாது. அப்ப பகவானோட கிருபையினாலதான் இது நடக்குது. ஆமா.
அப்ப இங்க இந்த ஸ்லோகத்துல வந்து தேவர்கள் வெவ்வேறு நாமங்களை எழுந்தரச் செய்வது எஞ்சியுள்ள தேவைகளில் ஒன்று. இதை குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக தேர்வு செய்யப்பட்ட முறைகளுடன் குறிப்பிட்ட சாஸ்திரத்துக்கு இணங்கவும் நிறைவேற்ற வேண்டும். அப்ப தேவர்கள் பல்வேறு நாமங்களை அவங்க எழுந்தருள செய்யறது அவங்க தேவையுள்ள ஒன்று. அப்படின்னா பகவானுக்கு சகஸ்ர நாமா அப்படின்னு ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருக்கு. அப்ப இந்த யாகங்கள் வந்து பலநோக்கு கர்மம், அதுக்கு கீழ்ப்பட்டது, முற்றிலும் விஞ்ஞான பூர்வமானது. பலநோக்கு கர்மம். இப்ப கர்ம காண்டிகள் என்ன பண்றாங்க, வெவ்வேறு யாகங்களை, மழை பெய்யறதுக்காக ஒரு யாகம், செல்வம் வேணுங்கிறதுக்காக ஒரு யாகம், கல்வி வேணுங்கிறதுக்காக, ஆயுள் விருத்தி அடையணுங்கிறதுக்காக ஹோமம், இப்படி பல பிரிவுகள் அதுல இருக்கு. அதுக்கு ஸ்ருதி மந்திரங்கள் இருக்கு, அது உச்சரிக்கிற முறையை பொறுத்து இருக்கு. அது விஞ்ஞானமான ஒரு கலை. ஏன்னா பிராமணர்கள் தான் அந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா இதை நல்லா உச்சரிச்சிட்டு இருந்தாங்க. அது சக்தி வாய்ந்தவையா இப்ப இல்ல. ஏன் அப்படின்னா இப்ப பிராமணர்கள் வந்து ப்ராப்பர் பிராமணர்களா இருக்கிறது இல்ல, சரியான வழிமுறைகளை அவங்க கடைபிடிக்கிறது கிடையாது. பிராமணர்கள் அப்படின்னா அவங்க வேத கல்வியை முறையாக கற்றிருக்க வேண்டும். ஒரு பரம்பரா வழியிலிருந்து வந்த ஒரு ஆச்சாரியர்களிடம் அவர்கள் சிஷியர்களா இருக்கணும். இப்படி நிறைய அவங்க வந்து சடங்குகளை, அவங்க வந்து 4 கட்டுப்பாட்டு விதிகளை கடைபிடிக்கணும். இப்படி எத்தனையோ இருக்கு. பிராமணர்கள் வந்து யஜன யாஜன பட்டன பாடன தான பரிக்கிரமா அப்படின்னு சொல்லி பரிக்கிரகமா அப்படின்னு சொல்லி 6 விதமான கொள்கைகளை பின்பற்ற வேண்டும். அப்படி இல்லாம அவங்க இருந்தாங்கன்னா அவங்க பிறப்பால மட்டும் பிராமணர்கள். ஆனா உண்மையில அவங்க பிராமணர்கள் கிடையாது. பிறப்பால பிராமணர்கள் யாரும் கிடையாது. அவர்களோட உணர்வாலதான் பிராமணர்களாக மதிக்கப்படுகிறார்கள். எப்படி அவங்க தங்களுடைய கடமையை செய்கிறார்களோ அப்பதான் அவங்க பிராமணர்கள். சரியாக பிராமண கடமையை அவங்க செய்யணும். அவங்களுக்குன்னு காயத்ரி மந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது தீட்சை எடுக்கணும். 2வது தீட்சையின் போது குரு அவங்களுக்கு அந்த காயத்ரி மந்திரத்தை அவங்களுக்கு காதுல ஓதுவாரு. அப்ப இந்த மாதிரி பிராமணர்கள் வேத கல்வியை பயின்று அதை மந்திரங்களை நன்றாக உச்சரிக்கணும். ஆனா இன்னைக்கு அந்த சக்தி அவங்க கிட்ட இல்ல. அதனால இந்த கலியுகத்துல அது சிபாரிசு செய்யப்படவும் இல்லை. யாகங்கள் சிபாரிசு செய்யப்படவில்லை. கலியுகத்துல ஹரே கிருஷ்ண மந்திரம் ஒன்றே போதும். அதுதான் நம்மளுக்கு யாகமாக சொல்லப்படுகின்றது. அதாவது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இதை வலியுறுத்தி சொல்றார். நாமம், இந்த ஹரே கிருஷ்ண மந்திரமே நம்மளுக்கு யாகமாக, நம்ம எவ்வளவு தூரம் சொல்றோமோ அவ்வளவு தூரம் நம்ம யாகங்களை டெய்லி நம்ம வீட்டுல பண்றோம். இப்ப காலையில எந்திரிச்சு 16 மாலைகள் சொல்றவங்க எல்லாருமே டெய்லி ஒரு யாகம் பண்றாங்க வீட்டுல. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் சிலரு செங்கல் வச்சு யாகம், ஒரு சின்ன யாகம் பண்ணிட்டு அக்னி யாகம் பண்ணிட்டு அப்புறம்தான் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இந்த காலத்துலயும் இருக்காங்க. ஆனா அந்த யாகங்கள் இன்னைக்கெல்லாம் பெருசா பலன் தர்றது கிடையாது. ஏன் அப்படின்னா பிராமணர்கள் சரியா இல்ல, மந்திரங்கள் சரியா உச்சரிக்கப்படுறது இல்ல. அந்த காலத்துல ஒரு பசுவை உள்ள போட்டா கூட அது திரும்பி உயிரோட வருமா. ஏன்னா வேத மந்திரங்கள் அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான. அக்னி வந்து அவங்க வாயாலேயே சொல்லி அக்னி ஏத்துவாங்க. இந்த காலத்துல தீப்பெட்டி உரைச்சு அக்னி ஏத்துறாங்க வேத குண்டங்கள்ல. ஆனா பிராமணர்கள் வாயாலேயே அக்னி ஏத்துவாங்க. உள்ள போடுற மிருகம் திரும்பி எந்திரிச்சு வரும். அப்ப அந்த மாதிரி யாகங்கள் இப்ப கிடையாது. அதனால யாகங்கள் வெறும் கண் துடைப்பே. யாகங்கள் செய்யறாங்க இன்னைக்கு கூட, அது வந்து வெறும் புகழுக்காக, ஒரு சடங்காக மட்டும் செய்யப்படுகிறது. அதனால பலன் பெருசா கிடையாது. ஆனா இந்த யக்ஞமானது எப்படி நடத்தப்படுகிறது அப்படின்னா, பலர் கூடி பகவானோட நாமத்தை பஜனை செய்யும் போது, கூட்டாக அவங்க வந்து செய்யும் போது அந்த யாகமானது மிகப்பெரிய பலனை அளிக்கக்கூடியது. நாமெல்லாம் 16 மாலைகள் தினம் பண்றோம். அந்த குற்றமற்ற ஜபம் செய்யும் போது தினம் ஒரு யாகம் நாம பண்ணிட்டு இருக்கோம் வீட்டுல. அப்ப இங்க வந்து பௌதிக விஞ்ஞானத்தின் உதவியுடன் பலநோக்கு கர்மம் இன்னும் சிறிது முன்னேறி உள்ளது.
பௌதிக விஞ்ஞானத்தினது வேத மந்திரங்கள் ஓசைகளின் அதிர்வை அடிப்படையாக கொண்டுள்ளன. ஆனால் பௌதிகவாதிகள் ஒளி அதிர்வு முறையில் அதிக சூட்சமமான முன்னேற்றத்தை அடைய வேண்டியவர்களாக இருக்கின்றனர். மனித வாழ்வின் உண்மையான நோக்கத்தை ஜட விஞ்ஞானிகளால் திசை திருப்ப முடியாது. அப்போ அந்த ஒளி அப்படிங்கிறது எவ்வளவு பவர்ஃபுல் நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்ப ஒரு அட்வைஸ்மெண்ட் பாக்குறோம், நம்ம அந்த ஒளி அதிர்வுகள் காட்சிகளை பார்க்கறத விட ஒரு சத்தம் தான் நம்மளுக்கு ரொம்ப ஒரு திசை திருப்பக்கூடியது, அதிர்வை உண்டாக்கக்கூடியது. நம்மளுக்கு உடனே கவனத்தை திசை திருப்போம். இப்ப ஒரு ரூம் கண்ணாடி ரூம்ல ஒருத்தன் வந்து கொலை பண்றான், அந்த காட்சியை நாம பாக்குறோம், அது அவ்வளவா எஃபெக்ட் தராது. ஆனா அந்த கண்ணாடி ரூம்ல கதவை திறந்து வச்சு அந்த காட்சியை பாக்குறப்போ அந்த ஒளி நம்மளுக்கு ஐயோ என்னை காப்பாத்துங்க அப்படின்னு நாம கத்துறான், உடனே அது நம்மள வந்து உடனே பாதிக்கும். நம்ம உடனே வந்துச்சு ஓடுவோம் காப்பாத்துறதுக்காக. இதே வந்து வெறும் கண்ணால மட்டும் பார்த்தோம்னா அது அவ்வளவு சிறப்பா இருக்காது. அப்போ இந்த ஒளி அதிர்வு அப்படிங்கிறது பகவானுடன் சம்பந்தப்பட்டது. இப்ப ஒரு டிவி அப்படின்னு சொன்னா அந்த ஒளிதான் அந்த டிவி அப்படிங்கிற பொருளே நம்மளுக்கு அடையாளம் காட்டுது. இப்ப வாயில சொல்லல, அதுக்கு ஒரு பேர் இல்லை அப்படின்னா அந்த பொருளை நம்மளுக்கு அடையாளம் தெரியாது. அது போல பகவானும் பகவானுடைய நாமமும் ஒன்று, அது வேறுபட்டு இருக்கவில்லை, அதுக்கு வித்தியாசம் கிடையாது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்கின்ற மந்திரமும் பகவானும் வேறுபடுத்த முடியாதவை, அவருடைய தாமமும் அவரும் வேறுபடுத்த முடியாதவை. அப்போ ஆன்மீக சம்பந்தமான எல்லாமே ஒரே தன்மையுடையது. இங்க ஜடத்துல வந்து நம்ம பலவா பிரிக்க முடியும் இந்த பௌதிகத்துல, இது ஜட பொருள், இது அசையும் பொருள், இது அசையா பொருள் அப்படின்னு. ஆனா ஆன்மீகத்துல எல்லாமே உயிரோட்டம் உள்ளவை. இப்ப பௌதிகமான வாழ்வு முறை தப்பான மனித நாகரிகத்தின் இலக்காக கொண்டுள்ளது. ஆன்மீக தன்னுணர்வே வாழ்வின் முடிவான நோக்கமாக இருப்பதால் மேலே குறிப்பிட்டதுள்ள பகவானின் புனித நாமத்தை எழுந்தருள செய்வதற்குரியான நேரான முறை பகவான் ஸ்ரீ சைத்தன்யரால் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. அதனாலதான் இந்த மந்திரம் மிகவும் வலிமை வாய்ந்த ராஜ மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு வந்து எந்த ஒரு கால முறைகளும் கிடையாது, கட்டுப்பாட்டு விதிகளும் கிடையாது. அப்ப இந்த மந்திரத்தை வந்து எந்த காலத்திலும் நாம் உச்சரிக்கலாம். அவ்வளவு வலிமை வாய்ந்த மந்திரம் நம்மளுக்கு ரொம்ப எளிதாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்மளுக்கு வந்து அதுல கவனம் இல்லை. ஏன்னா ரொம்ப சீப்பா கொண்டு வந்து இப்ப டைமண்ட் கொண்டு வந்து நம்ம வீட்டுல கொடுத்தாங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க, சும்மா வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு டைமண்ட் ஷாப்ல கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம சந்தேகப்படுவோம், நிஜமாவே இது டைமண்ட் தானா இல்ல வெறும் கண்ணாடி கல்லா அப்படின்னு சந்தேகப்படுவோம். அதனால பெரும் வலிமை பெரும் மதிப்பு வாய்ந்த இந்த மந்திரத்தை ரொம்ப சாதாரணமா வீசி கொடுத்துட்டு போயிட்டாரு சைத்தன்ய மகாபிரபு. ஆனா நாம என்ன பண்றோம், நாம் மகாரி பகூதா நிஜ சர்வ சக்தி தத்தார்பித நியமத ஸ்மரணே நான் கால ஏதா திருசி தவகிருபா பகவான் மபாவை துர்தைவம் இத்ருச மிசாஜனி நானுராகன்னு நாம அந்த மந்திரத்தினோட வலிமையை உணராம நாம அத சரியா பயன்படுத்தாம இருக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. அடுத்தது பதம் 7. கதோயோ மதயச்சைவ பிராயச்சித்தம் சமர்ப்பணம் புருஷாவயவைர்யேதே சம்பாரா சம்பிருதாமயா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யார் படிக்கிறீங்க? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் படிக்கிறேன். படிங்க. மொழிபெயர்ப்பு. இவ்வாறாக யாகத்திற்கு தேவையான பொருட்களை முழுமுதல் கடவுளின் சொந்த உடல் உறுப்புகளிலிருந்தே நான் ஏற்பாடு செய்ய வேண்டியதாயிற்று. தேவர்களின் நாமங்களை எழுந்தருளி செய்வதன் மூலமாக முடிவான இலக்காகி விஷ்ணுவை படிப்படியாக அடைய முடிந்தது. இவ்வாறாக பிராயச்சித்தமும் முடிவான நிவேதனமும் முற்று பெற்றன. பொருளுரை. இப்பதத்தில் பரமபுருஷரின் ரூபத்திற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அவரது அருவமான பிரம்மஜோதி அனைத்து தேவைகளுக்கும் பிறப்பிடமாக திகழ்ந்தாலும் அதற்கு அந்த முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை. பரம புருஷரான நாராயணரே யாக பலன்களின் இலக்காவார். இந்த இலக்கை அடைவதற்கென்றே வேத மந்திரங்கள் உள்ளன. இவ்வாறாக நாராயணரை மகிழ்வித்து ஆன்மீக ராஜ்யமான வைகுண்டத்திற்குள் அவரது நேரடியான உறவை பெறுவதன் மூலமாகவே மனித வாழ்வு வெற்றியுடையதாக மாற்றப்படுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ யக்ஞை விஷ்ணுஹு, அப்ப எல்லா யாகங்களின் இறுதி நோக்கம் என்ன? விஷ்ணு பகவான் கிருஷ்ணரே இறுதி நோக்கம். இப்ப யாகங்கள் அப்படிங்கிறதுதான் ரொம்ப முக்கியமானது. யாகம் எப்படி நடத்தப்படணும்? முதல்ல
அந்த காலத்துல வந்து சத்திய யுகத்துல யாகங்கள், அக்னி யாகங்கள், அக்னிஹோத்திரங்கள் எல்லாம் நடத்தப்பட்டது. அடுத்தது என்ன பண்ணாங்க? தவம் பண்ணாங்க. சத்தியயுகத்துக்கு அப்புறம் திரேதா யுகத்துல தவங்கள் செய்தாங்க. அதுக்கப்புறம் தானம் செஞ்சாங்க, கோயில்கள் கட்டுனாங்க துவாபர யுகத்துல. ஆனா இந்த கலியுகத்தினோட முறை என்ன அப்படின்னா சங்கீர்த்தன யக்ஞம். சங்கீர்த்தனத்தின் மூலமாக ஹரே கிருஷ்ண நாமம் மீண்டும் மீண்டும் அங்க பாடப்படும் போது அங்க வந்து பகவானுடைய நாமம் வந்து மிகவும் வலிமையானது. அந்த யக்ஞமே மிக உயர்ந்த யக்ஞம். இந்த காலத்துல வந்து கோயில்கள் கட்ட முடியாது, யாகங்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு மூலிகை பொருட்கள் எல்லாம் கிடையாது, காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு. எத்தனையோ விதமான மூலிகை பொருட்கள் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு யாகங்கள் நடத்த. அதெல்லாம் இங்க தட்டுப்பாடா இருக்கு. அப்போ முழுமையாக அதை வந்து நம்ம யாக குண்டத்துல போட முடியாது. அப்போ முறையான மந்திரங்கள் உச்சரிக்கப்படாமல் யாகங்கள் செய்ய முடியாது. தகுந்த பிராமணர்கள் இங்க கிடைக்கிறது கிடையாது. அப்படியே அவங்க வந்தா பிராமணர்களாக வந்தாலும் கூட அவங்களுக்கு நோக்கமெல்லாம் பணம் பெறுவதில் இருக்கும். இவ்வளவு காசுக்கு இவ்வளவு மந்திரம் தான் சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவு காசு கொடுக்குறீங்களோ அவ்வளவு மந்திரம் தான். நீங்க 1 மணி நேரம் பண்ண சொன்னா அதுக்குரிய காசு, 2 மணி நேரம் பண்ண சொன்னா அதுக்குரிய காசு தரணும். அப்போ அவங்களுடைய நோக்கம் மாறிவிட்டது இந்த கலியுகத்துல. அப்போ அப்படியே பிராமணர்கள் உணர்வுகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வெறும் ஞானிகளா தான் இருக்காங்க, அவங்க பக்தர்களா கிடையாது. இப்படி எவ்வளவோ குறைபாடுகள் இருக்கும்போது யாகங்கள் என்ன, இந்த யாகங்கள் எல்லாம் நம்மளுக்கு சிபாரிசு செய்யப்படவில்லை. சங்கீர்த்தன யக்ஞமே சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ இங்க வந்து முடிவான இலக்காகிய விஷ்ணுவை படிப்படியாக அடைய வேண்டும் என்றால் நாம வந்து சங்கீர்த்தன யக்ஞம் செய்யப்பட வேண்டும். நாராயணனே யாகப்பலன்களின் இலக்கு. எந்த யாகமா இருந்தாலும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் சரி, எந்த தேவர்களுக்கு அது அர்ப்பணிக்கப்பட்டாலும் சரி, யாகத்தில் அர்ப்பணிக்கப்படும் பொருட்கள் ஸ்வாஹா அப்படிங்கிற தேவதை மூலமாக அது நெருப்பிலிருந்து எடுத்து செல்லப்பட்டு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றது. நீங்க பாத்தீங்கன்னா ஓம் கணபதி, ஓம் அப்படிங்கிற மந்திரம் அந்த ஓம் என்கிறது யாரை குறிக்கிறது? விஷ்ணுவை குறிக்கின்றது மறைமுகமாக. சிலரெல்லாம் வந்து அரூபவாதிகளா இருப்பாங்க, ஆனா அவங்க ஓம் என்கின்ற மந்திரத்தை மட்டும் உச்சரிப்பாங்க. அந்த ஓம் எங்கிருந்து வருது? பிரம்மணோகி பிரதிஷ்டாகம் அமிர்த சஸ்யஜா சஸ்ய அப்படின்னு நாம பார்த்தோம். அந்த பிரம்மனுக்கும் நானே ஆதாரம். அப்ப பகவான்கிட்ட இருந்து வர்ற அந்த ஒளிவட்டமானது பிரம்ம ஜோதியாக இருக்கிறது. அதையே அவங்க வந்து முழுசா நம்புறாங்க. அதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா உள்ள ஏதோ நம்மளுடைய உடல்ல இருந்துதான் நிழல் வருது. அது போல பகவான் இருக்கங்காட்டிக்குத்தான் அந்த பிரம்ம ஜோதி வருது. பகவான்கிட்ட இருந்து வர்ற அந்த பேரொளிதான் பிரம்ம ஜோதி. ஆனா அதுவே முடிவானது கிடையாது. ஆனா எல்லா யாகங்களுக்கும் முடிவு யாரு? யக்ஞேவை விஷ்ணுகு. எல்லா யாகங்களின் இறுதி நோக்கம் விஷ்ணுவே. சர்வசிய சாகம் ஸ்ருதி சன்னிவிஷ்டோ மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகணச்ச வேதைசை சர்வேரகம் வேதவேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம். இப்ப எல்லா வேதங்களோட நோக்கமும் இறுதி நோக்கம் அதுதான். ஆரம்பத்துல என்ன வலியுறுத்தப்படுது வேதங்கள்ல பார்த்தா வர்ண ஆசிரமம். ஆனா இறுதி என்ன? பகவான் விஷ்ணு. ஆனா அது மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. வேதங்கள் அப்படின்னாலே மறைமுகம். வேதம் வேதம் அப்படின்னாலே மறைமுகம். மறைமுகமாக பகவானை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அது நிறைய பேர் வேதங்கள் படிச்சவங்க எல்லாம் பகவானை சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான். ஏன்னா வேதங்கள் கர்ம காண்டிகளுக்கு உகந்தது. அடுத்தது பதம் 28. இதி சம்பிருத சம்பாரா புருஷாவயவைரகம் தம் ஏவ புருஷம் யக்ஞம் தேனை வாயஜம் ஈஸ்வரம். நான் படிக்கிறீங்களா? படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. இவ்வாறாக யாகத்தை அனுபவிப்பவரான பரம புருஷரின் உடல் உறுப்புகளிலிருந்து யாகத்தை நிறைவேற்றுவதற்குரிய பொருட்களை நான் படைத்தேன். பிறகு பகவானை திருப்திப்படுத்துவதற்காக யாகத்தையும் நான் நிறைவேற்றினேன். பொருளுரை. மன அமைதியை அல்லது உலக அமைதியை அடைவதில் பொதுமக்கள் விருப்பம் கொண்டுள்ளனர். ஆனால் அதை எப்படி அடைவது என்பதை அறியாதவர்களாக இருக்கின்றனர். யாகங்களை ஏற்றுவதாலும் தவத்தை பயில்வதாலும் உலகில் இத்தகைய அமைதியை அடையலாம். பகவத்கீதையில் 5.29 பின்வரும் முறையை சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. போக்தாராம் யஜ்ஞதபசாம் சர்வரோக மகேஸ்வரம்
சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் ருச்சதி. பரமபுருஷரே யாகங்கள் மற்றும் தவ வாழ்வு ஆகியவற்றின் உண்மையான அனுபவிப்பாளரும் அவற்றை பராமரிப்பவரும் ஆவார் என்பதை கர்மயோகிகள் அறிவர். அவரே எல்லா கிரகங்களுக்கும் உரிமையாளரும் ஜீவராசிகளின் உண்மையான நண்பரும் ஆவார் என்பதை கூட அவர்கள் அறிவர். இத்தகைய அறிவு கலப்பற்ற பக்தர்களின் சகவாசத்தின் மூலமாக கர்மயோகிகளை படிப்படியாக மாற்றி அவர்களை பகவானின் தூய பக்தர்களாக்குகிறது. இதனால் ஜடபந்தத்திலிருந்து அவர்களால் விடுதலை அடைய முடிகிறது. ஜட உலகின் முதல் ஜீவராசியான பிரம்மா யாகத்தை மேற்கொள்ளும் முறையை நமக்கு கற்பித்துள்ளார். யாகம் என்ற சொல் இரண்டாம் நபரின் திருப்திக்காக ஒருவன் தனது சொந்த விருப்பங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் குடும்பம், சமூகம், பொதுஜனம், தேசம் அல்லது மொத்த மனித சமூகம் எனப்படும் ஏதேனும் ஒரு உருவில் உள்ள பிறருக்காக தனது அனுகூலங்களை தியாகம் செய்கிறான். ஆனால் பரமபுருஷரான பகவானுக்காக அத்தகைய யாகங்களை நிறைவேற்றுவதால் யாகத்தின் பூரணத்துவம் அடையப்படுகிறது. பகவானே அனைத்திற்கும் உரிமையாளராகவும் எல்லா ஜீவராசிகளுக்கும் நண்பராகவும் யாகம் ஏற்றுபவனை பராமரிப்பவராகவும் யாக பொருட்களை அளிப்பவராகவும் இருப்பதால் அனைத்து யாகங்களும் திருப்தி அடைய வேண்டியவர் அவரே அன்றி வேறெவரும் இல்லை. கல்வி, சமூக முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் மனித வாழ்வின் மொத்த முன்னேற்றத்துக்குரிய திட்டங்கள் ஆகியவற்றுக்காக சக்தியை தியாகம் செய்வதில் முழு உலகமும் ஈடுபட்டுள்ளது. ஆனால் பகவத்கீதை கூறுவது போல் பகவானுக்காக தியாகம் செய்வதில் ஒருவரும் அக்கறை கொண்டவர்களாக இல்லை. எனவே உலகில் அமைதி இல்லை. மனித உலகில் அமைதியை வேண்டுவனாயின் அனைத்திற்கும் உரிமையாளரும் அனைவருக்கு நண்பராகவும் உள்ள பகவானுக்காகவே அவன் யாகத்தை செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப இங்க வந்து பகவானோட உடல் உறுப்புல இருந்துதான் யாகத்தை நிறைவேற்றக்கூடிய பொருட்கள் எல்லாம் வருகிறது. நானே அதை படைக்கிறேன், நானே யாகத்தை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்றார். யக்ஞ புக் யக்ஞ கிருத், அதாவது நானே யாகத்தின் பொருட்களாகவும் நானே யாகமாகவும் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த உலகத்துல வந்து யாகத்தை ஏற்றுவதாலும் தவத்தை பயில்வதாலும் உலகில் இத்தகைய அமைதியை அடையலாம். யாகம் அப்படின்னா வெறும் அந்த யாக குண்டத்தை மட்டும் நினைக்க கூடாது. யாகம் என்பது நாம எல்லாம் பகவானுக்கு தியாகம் பண்றோமோ அதெல்லாம் யாகம்தான். பகவானுக்காக நான் என்னுடைய விருப்பங்களை எல்லாம் நான் தீயிலிட்டு பொசுக்கிறேன், அதுவே ஒரு யாகம். மனதுல இருக்கிற அந்த தீ யக்ஞத்தை நான் வளர்த்துறேன். மனசுல வந்து ஒரு யக்ஞம் தீய வளர்த்தி அதுல என்னோட ஆசைகளை எல்லாம் போட்டு எரிக்கிறப்போ அதுவே ஒரு யாகம். ஏன்னா அப்பதான் அமைதி அடைய முடியும். போக்தாராம் யக்ஞ தபசம் சர்வலோக மகேஸ்வரம், இந்த லோகங்களை எல்லாம் படைத்த சர்வலோக மகேஸ்வரம், எல்லா லோகங்களுக்கும் நான் தான் மகேஸ்வரன். சுக்ருதம் சர்வபூதானாம், இதை உணர்ந்தவன் எல்லா ஜீவராசிகளும் ஞாத்வாமாம் சாந்திம் ருச்சதி, அவங்கதான் அமைதி அடைவாங்க. போக்தாராம், போக்தா யாரு, அனுபவிப்பவன் யாரு, பகவான் தான். அது இல்லாம நான் அனுபவிப்பேன்னு இப்ப ஒரு பொண்டாட்டி கட்டினவனே அனுபவிக்க முடியல. அவனே எவ்வளவோ சிரமப்படுறான். அந்த பொண்டாட்டிய வந்து அவன் திருப்திப்படுத்தவே முடியல. அவ கேட்கிற பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்க முடியல. கடைசியில நொந்து நூலாயிடுறான். ஆனா பகவான் 16,108 மனைவிகளை கட்டினாரு. அவர் கூட போட்டி போட்டு நான் கட்டுறேன் அப்படின்னா ஒருத்த வந்து ஒரு வீட்டையே பாதுகாக்க முடியாதவன் 16,108 மனைவிகள். அப்ப யாரு அனுபவிப்பாளர்? பகவான் தான். அவருக்குத்தான் அது முடியும். அவர் பல உருவம் எடுக்கலாம், பல கோடி உருவங்களா தனையுமா பல மில்லியன் உருவங்களா எடுத்து அவர் அனுபவிக்கலாம். ஆனா உன்னால முடியாது. அப்ப பொறாமப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகிறது தான் உண்மையான ஒரு புத்திசாலி. அது எப்படி நீ மட்டும் அனுபவிப்பேன்னு போட்டி போடுறதுக்கு நம்மளுக்கு சக்தி கிடையாது. அதை ஒத்துக்கணும். ஏன்னா அவர் தான் உண்மையான நண்பர். அவர் நம்மளுக்கு கொடுக்கிற அந்த அறிவு. ஏன்னா பகவான் வந்து சுக்ருதம் சர்வபூதானாம், எல்லா உயிர்களுக்கும் அவர் நண்பர், எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர் நண்பரா இருக்கார். அவர் தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் இருக்கிறார். மாதா தாத்தா பிதா மகக சொல்றார். நான் தான் உன்னுடைய தாய் தந்தை தாத்தா எல்லாம் நான் தான் அப்படிங்கிறார். இப்ப இந்த ஜட உலகில் முதல் ஜீவராசியான பிரம்மா யாகத்தை மேற்கொள்ளும் முறையை நமக்கு கற்பித்துள்ளார். அப்ப முதல் ஜீவராசி யாரு? நம்மளோட பித்தாமகர் பிரம்மபு, ஆத்மபு, ஸ்வயம்பு அப்படின்னு சொல்லப்படுற அந்த பிரம்மா. அவர் தான் யாகம் அதை நடத்தி நம்மளுக்கு காமிக்கிறார் முதல்ல. ஏன்னா பகவானுடைய உறுப்புகள்ல இருந்துதான் அந்த யாகத்துக்குரிய பொருட்கள் எல்லாம் அவர் படைக்கிறார்.
அப்போ யாகம் அப்படின்னா ஒருவன் தனது சொந்த விருப்பங்களை அர்ப்பணிக்க வேண்டும். எனக்கு பல கோடி ஜென்மமா விருப்பம் இருக்கு. அந்த விருப்பத்தை வந்து நான் அந்த உணர்வுல ஏந்திட்டு வந்திருக்கேன். நான் பெரிய பணக்காரனாகணும், நான் அனுபவிக்கணும், பல மனைவிகளை கட்டணும், நான் வந்து பெரிய கார் வாங்கணும். ஆனா அந்த விருப்பங்களை எல்லாம் விட்டுட்டு பகவானுடைய திருப்திக்காக செயல்படும் போது அது பெரிய ஒரு யாகம். அப்ப பகவானுக்காக வேண்டாம் எனக்கு இந்த செல்வம் எல்லாம் ஒரு பொய், உண்மையை வந்து பொய்யா காட்டுற ஒரு மாயை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவன் அதுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணிச்சுட்டு அது பின்னாடி ஓடிட்டு இருக்க மாட்டான். சோ அது ஒரு யாகம். இப்போ ஒவ்வொரு மனிதனும் குடும்பம், சமூகம், பொதுஜனம், தேசம், பொது மனித இனம் என ஏதாவது ஒரு உருவில் உள்ள பிறருக்கு தனது அனுகூலங்களை தியாகம் செய்கிறான். ஆனால் பரமபுருஷ பகவானுக்காக தியாகங்களை நிறைவேற்றுவதால் யாகத்தின் பூர்ணத்துவம் அடையப்படுகிறது. ஏன்னா நம்ம வாழ்வுல யாருக்காவது ஏதாவது செஞ்சுட்டே இருப்போம். என் குழந்தைக்கு அதை செய்யறேன் அப்படின்னு நேரத்துல எந்திரிப்பாங்க. ஆனா பகவானுக்காக நேரத்துல எந்திரிச்சு நீங்க பகவானோட மந்திரத்தை உச்சரிக்கும் போது நீங்க பகவானை வெகு எளிதில் கவரலாம். பகவான் நம்ம திரும்பி பார்க்கணும்னா அவருக்காக நம்ம தியாகம் பண்ணணும். நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், ஆனா திரும்பி பார்க்கணும். இதுதான் அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? கணவன் அவனுக்கு சேவை செஞ்சாதான் அவன் திரும்பி பார்ப்பான், திருப்பி அவன் நம்மளுக்கு அன்பு காட்டுவான். இல்ல ஒண்ணுமே பண்ண மாட்டேன், ஒரு கணவன்கிற பேர்ல நீ எனக்கு எல்லாம் செய்யி, நான் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறேன், ஆனா உன்னை திரும்பி பார்க்க மாட்டேன், உனக்கு எந்த சேவையும் செய்ய மாட்டேன்னா அந்த இடத்துல ஒரு அன்பு கிடையாது, யாகம் கிடையாது, தியாகம் கிடையாது. அப்போ ஒரு மனைவியார்கள் தியாகம் பண்றா, என்ன பண்றா? தனது உடல் உழைப்பை கணவனுக்காக எந்திரிச்சு காலையில நேரத்துல எந்திரிச்சு குளிச்சுட்டு கணவனுக்கு சமையல் பண்றா, பிரசாதமா வச்சு அந்த பிரசாதத்தை கொடுக்குறா, கணவனுக்காக துவைச்சு போடுறா, மடிச்சு வைக்கிறா துணியெல்லாம். சோ எத்தனையோ தியாகம் பண்றா. இப்படி எல்லாருமே வந்து ஒண்ணு கணவனுக்காக, குடும்பத்திற்காக, இல்ல சமூகத்திற்காக சிலர் பண்ணுவாங்க, நான் தேசத்துக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லி, இல்ல பொது ஜனங்களுக்கு பண்றேன்னு சொல்லி ஏதாவது பண்ணுவாங்க. ஆனா அதை திருப்பி எங்க பண்ணணும்? நாம பரமபுருஷ பகவானுக்காக அதை பண்ணும்போது அது யாகம் வந்து பூர்ணத்துவம் அடைகின்றது. அதுதான் யாகம். சும்மா வெறுமனவே அன்பு வந்துடாது. ஏன்னா பகவான் தான் எல்லாத்துக்கும் உரிமையாளர், எல்லாருக்கும் நண்பர். யாகமாகவும் இருக்கிறார், அதை பராமரிப்பவராகவும் யாக பொருளாகவும் இருக்கிறார். அனைத்து யாகங்களாலும் திருப்தி அடைய வேண்டியவர் அவர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அப்போ நாம யாருக்காக செய்யறோமோ அப்போ நம்மளையே ஏமாற்றிக்கிறதுக்காக நாம என்ன பண்றோம்? குடும்பம், சமுதாயம், பொதுமக்கள் இவங்களுக்கெல்லாம் ஏதாவது சேவை செய்யறோம். ஆனா பகவானுக்கு சேவை செய்யறதுதான் ஜீவேன சுரூபகைய கிருஷ்ணேர நித்தியதாச. அப்ப பகவானுக்கு சேவை செய்வது ஒன்றுதான் நம்மளுக்கு பலன் அளிக்கும். ஏன்னா நம்மளால பிறருக்கு சேவை செய்வது பூர்ணமாகாது, நாம் செய்யவும் முடியாது. யாரையாவது நம்ம இந்த உலகத்துல திருப்திப்படுத்தி இருக்கிறோமா இது வரைக்கும்? ஒரு கணவனை திருப்திப்படுத்த முடியல, ஒரு மனைவியை கணவன் திருப்திப்படுத்த முடியல, ஒரு பிள்ளையை திருப்திப்படுத்த முடியல பெற்றோரால, ஒரு ஆசிரியரையோ இல்ல ஒரு முதலாளியை திருப்திப்படுத்த முடியல. எங்கு பாரும் குற்றம் குறை, குற்றம் குறை. ஏன்னா இது அப்படி வடிவமைக்கப்பட்டுள்ள மாய உலகம். இங்க யாராலும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனா ஒரு சிறு சேவை செய்வதன் மூலமாக பகவானை நீங்க முழுசா திருப்திப்படுத்த முடியும். அப்ப நினைச்சு பாருங்க, எப்பவுமே பகவானுக்காக நாம சேவை செய்யும் போது நாம இந்த அபாயகரமான உலகத்திலிருந்து சீக்கிரம் விடுபட முடியும். ஏன்னா இது ரொம்ப அபாயமான ஒரு கடல், ஆபத்தான ஒரு கடல்ல தத்தளிச்சுட்டு இருக்கிறோம். இங்கிருந்து மீண்டு போகணுங்கிறது தான் நம்ம வாழ்க்கையோட லட்சியமா இருக்கணுமே தவிர அற்ப விஷயங்களுக்காக நம்ம வாழ்க்கையை கழிச்சுட்டே இருக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில நான் பெருசா சம்பாதிக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் உயர்ந்த லட்சியம் கிடையாது. இந்த பௌதிக கடல் எனும் நெருப்புல இருந்து, இந்த பௌதிக கடல் என்கின்ற துன்ப கடல்ல இருந்து எப்படி வெளியேறணும்? ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கிறோம். நம்மளுக்கு புரியல நாம எப்படி ஆபத்தான நிலைமையில இருக்கிறோம். அது இறப்பின் போதுதான் தெரியும் ஒவ்வொருவருக்கு. சொன்னா புரியாது, பட்டாதான் புரியும். சிலருக்கெல்லாம் தலைவலின்னு சொன்னா புரியாது, தலையை அவங்களுக்கு வலிச்சாதான் புரியும். நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன், கேன்சர்னால ரொம்ப துன்பப்படுறேன்னா நாம ஒரு சாதாரணமா நினைப்போம். ஆனா அவங்க படுறவங்களுக்கு தான் அந்த துன்பத்தோட வலி தெரியும். அது போல இந்த பௌதிக உலகத்துல இது தற்காலிகமா நாம வந்து ஃபேனுக்கு கீழே இருக்கலாம். ஆனா மரணத்தின் போது பாருங்க, அந்த உயிரானது துடிக்கும். அதை எங்க கொண்டு போறாங்கன்னு புரியாம, அது போற இடம் தெரியாம
அது நரகத்துக்கு போறதோ இல்ல வேற உலகத்துல போய் சிக்கிறதோ வந்து ரொம்ப அபாயகரமானது. மேலுலகங்களுக்கு போனாலும் மறுபடியும் அதுலயும் நிறைய ரிஸ்க் இருக்கு. இப்ப கல்வி, சமூக முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் மனித வாழ்வின் மொத்த முன்னேற்றத்துக்குரிய திட்டங்கள் ஆகியவற்றிற்கான சக்தியை தியாகம் செய்வதில் முழு உலகமும் ஈடுபட்டுள்ளது. இதுக்காகத்தான் முழு உலகத்திலே மக்கள் போயிட்டு காலையில எந்திரிச்சு ஒரு ட்ரெயின் பிடிச்சு ஒரு மணி நேரம் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போய் அங்க நான் ஒரு கழுத மாதிரி சம்பாதிப்பாங்க. ஆனா அவங்கவுங்க ரத்தத்தையே அவங்க சுவைக்கிறாங்கன்ற அவங்களுக்கு தெரியல. அவங்க சிந்தின வியர்வை, ரத்தம் எல்லாம் அவங்க ஒரு சிறு இன்பமா அவங்களுக்கு கிடைக்குது. ஆனால் பகவத்கீதை கூறுவது போல பகவானுக்காக தியாகம் செய்வதில் ஒருவரும் அக்கறை கொண்டவர்களாக இருக்கல. ஏன்னா உலகில் அமைதி கிடையாது. உலகில் அமைதி வேண்டுமாயின் அனைத்துக்கும் உரிமையாளர், அனைவருக்கும் நண்பராக உள்ள பகவானுக்கு அவன் யாகத்தை செய்ய வேண்டும். ஏன்னா அதுதான் இயற்கை. இயற்கையோடு இயற்கையாக இருந்தால் மட்டுமே இன்பம் கிடைக்கும். ஏன்னா பகவானுடைய உறுப்புக்கள் நாம, பகவானுடைய உறுப்புகளான நாம் அவரது உடலுக்கு சேவை செய்ய வேண்டும். அவரது உடலுக்கு இல்லாம நான் தனித்து சேவை செய்கிறேன்னு பிரிஞ்சு வந்துட்டு நாம துன்பப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா பகவானுக்கு சேவை செய்யலைன்னா அந்த துன்பம் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். பகவானுக்கு சேவை செய்யும் போது எப்படி ஒரு நெருப்பு துணுக்கு அந்த நெருப்புல இருந்து பிரிஞ்சு விழும்போது அதை தானா அணைஞ்சிருது. அதுக்கு எந்த ஒரு பவரும் இல்லை. அது மாதிரி நாம இப்ப பவர் இல்லாம இருக்கிறோம் இந்த ஜட உலகுல. பகவானை விட்டு பிரிந்து அனுபவிக்க வேண்டும் என்ற மனோபாவம். ஆனா பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும், பகவானோட இணைந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் இயற்கை. செயற்கையா எந்த எந்த ஒரு முன்னேற்றமும் நம்மளுக்கு கிடைக்காது. செயற்கையா நாம் எதையும் அனுபவிக்க முடியாது. கையால நடக்கிறேன்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆனா காலால நடக்கிறது இயற்கை. அது போல பகவானுக்கு சேவை செய்வதுதான் நம்மளுடைய ஆத்மாவோட ஸ்வரூபம். ஆத்மா என்றும் பகவானுக்கு சேவை செய்வதில் ஈடுபட்டிருக்கும் போது பகவானுக்கு இணையான இன்பத்தை அந்த ஆத்மா பெறுகின்றது. இல்லையெனில் அது துன்பக்கடலில் எப்பொழுதும் துவண்டு கொண்டிருக்கிறது. அமைதி அமைதி எங்கே நிம்மதின்னு பாடுறாங்க. அப்ப அந்த நிம்மதி இருக்கிற இடத்த சொன்னா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சோ இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது கருத்துக்கள், சந்தேகம் இருந்தா